கிளியர் இருக்கா? சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। நம்ம இன்னைக்கு ஒரு பர்టిక్యులர் ஒரு அசுத்த ஜீவ ஜந்துக்களை பற்றி பார்க்க போறோம். हम एक अशुद्ध प्राणियों के बारे में आज सब जंतुओं के बारे में देखेंगे। இந்த அசுத்த ஜீவன்களை, ये अशुद्ध जो प्राणी है, இத கர்த்தர் பயன்படுத்துகிறார். ये परमेश्वर उनको भी उपयोग करता है। நீங்க 1 ராஜாக்கள் ये पहला राजा 17ஆம் அதிகாரம் 17वां अध्याय, அதுல நீங்க 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா उसमें 4वां वचन को आप पढ़ोगे तो அதுல வேதம் சொல்லுது, उसमें कलाम कहता है, கர்த்தர் காகத்தை கொன்று எலியாவை போஷித்தார். उसमें एलिया को कौवे के द्वारा उसने खाना खिलाया। சோ இந்த காகம் வந்து ஒரு அசுத்தமான ஒரு பறவை தான். ये जो कौवा जो है वो एक अशुद्ध पक्षी है, ஆனா அதையும் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை போஷிப்பதுக்கு வைக்கிறார் பாருங்க. मगर देखिए उसको भी एक सेवक को खाना खिलाने के लिए उसे रखा गया है। அதே போல वैसा ही ஒட்டகமானது அசுத்தமான ஒரு மிருகம். ये जो ऊंट है वो भी अशुद्ध प्राणी है। அது அசை போடும், वो जो அது அசை போடும், वो चबाता है, அதனுடைய கால் வந்து பிரிஞ்சிருக்காது. मगर उसका जो पाव है वो फैला हुआ नहीं होगा। ஆனா அது ஒரு அசுத்தமான ஒரு மிருகம் தான். इसीलिए उसे अशुद्ध करके कहा गया है। அந்த அசுத்தமான மிருகத்தை கூட वो अशुद्ध प्राणी को भी கர்த்தர் பயன்படுத்துறார். उसको भी उपयोग करता है। ரெபேக்காவை சுமந்து கொண்டு வந்து, जब रेबेका को वो जब अपने पीठ पर उठा के ले जा रहा था, அது நேர ஈசாக்கின் இடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. तो वो इसहाक को जाके उसे मिलाया है। இது நீங்க ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். इसमें उत्पत्ति 24वां अध्याय में आप देख सकते हो। சோ இப்படி அசுத்தமான மிருகத்தை கூட तो ये अशुद्ध प्राणियों को भी கர்த்தர் தன்னுடைய காரியத்துக்காக பயன்படுத்துறார். अपने अपने चीजों के लिए परमेश्वर उसे उपयोग करता है। அதே மாதிரி நீங்க கழுதை பாருங்க, तो वैसे ही आप गधे को देख लीजिए, அது அசை போடாது, वो जो चबाएगा नहीं, खाया हुआ फिर से चबाएगा नहीं, ஆனா கால் வந்து பிரிஞ்சிருக்கும், मगर उसका जो पाव है वो 2 भाग है। சோ இது வந்து அசுத்தமான மிருகம். तो ये अशुद्ध प्राणी है, ஆனா யெகோஷுவாவை சுமந்து கொண்டு போச்சு. मगर वो यहोशुआ को अपने पीठ पर उठा के ले गया है। அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் அப்படி பயன்படுத்துறார். तो ऐसा एक परमेश्वर उनको उपयोग करता है। கழுகு வந்து ஒரு அசுத்தமான பறவை, ये उकाब जो है एक अशुद्ध पक्षी है, ஆனா கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றார், मगर परमेश्वर अपने बच्चे को देख के बोलता है, கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சுமப்பது போல जैसे उकाब अपने बच्चे को परों पर उठाता है, நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். मैं तुझे उठा के लेके जाता हूँ। தன்னையே ஒரு கழுகா காமிக்கிறார். तो अपने आप को एक उकाब के माने दर्शाते हैं। சிங்கம் ஒரு அசுத்தமான மிருகம். तो ये सिंह जो है, जो सिंगा जो है वो भी अशुद्ध प्राणी है। शेर அந்த சிங்கம் வந்து ஒரு அசுத்தமான மிருகம். ये जो शेर है वो अशुद्ध प्राणी है, ஆனா கர்த்தர் யூதா கோத்து சிங்கமா வரப்போறார். मगर वो यहूदा गोत्र का शेर बन के आएगा। சோ யோசுவா தன்னை அப்படி வெளிப்படுத்தி காமிக்கிறார். मगर यहोशुआ अपने आप को वैसे प्रकट करके दिखाते हैं। இப்படி ஒவ்வொரு பிராணியா நான் உங்களுக்கு சொல்ல முடியும். तो ऐसा हर एक प्राणी के बारे में हम बोल सकते हैं, ஆனா நம்ம ஒவ்வொரு தான் நம்ம என்ன செய்ய போறோம், டீகோட் பண்ணி பார்க்க போறோம். मगर हर एक प्राणियों के बारे में हम डिकोडिंग करके देखेंगे आज। அதுல என்ன நெகட்டிவ் இருக்குது, उसमें क्या नेगेटिव है, அதுல என்ன பாசிட்டிவ் இருக்குது, उसमें क्या पॉजिटिव है, இத பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். उसके बारे में हम देखेंगे। நாம இப்போ ஒரு வசனத்தை வாசித்து आज हम एक वचन को पढ़ेंगे, அப்புறம் நம்ம முன்னேறி செல்லலாம். उसके बाद हम आगे जाएंगे। ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் उत्पत्ति 8वां अध्याय, அதுல 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். उसमें 7वां वचन को पढ़ेंगे। वो जब तक जल पृथ्वी पर से सूख न गया तब तक कौवा इधर उधर फिरता रहा। பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, காகத்தை பற்றி சொல்லுது. देखो कौवे के बारे में बताता है। பாருங்க இன்னொரு காரியத்தையும் சொல்லியிருந்தேன். देखो और एक चीज भी बता देता हूँ। பேதுரு வந்து ஜெபிச்சிட்டு இருக்கும்போது, देखो जब पतरस प्रार्थना करने के समय, அப்போ ஒரு தட்டு வானத்திலிருந்து இறங்கி வருது. वहां से एक ताली जो स्वर्ग से उतर के आता है, அதுல எல்லா விதமான ஜீவி ஜந்துக்கள் இருந்தது. तो उसमें हर एक जीव जंतु उसमें थे। அப்போ கர்த்தர் அவர்கிட்ட பேசுறார் பேதுருட்ட, मगर परमेश्वर पतरस से बात करते हैं, நீ இதை அடிச்சு புசி, तो उसे मारकर खा करके। அப்போ உடனே அவன் பேதுரு சொல்றார், तो ताबड़तोड़ पतरस कहता है, கர்த்தாவே நான் அசுத்தமானது ஒண்ணும் சாப்பிட்டது இல்ல, प्रभु मैं तो अभी तक अशुद्ध प्राणी को खाया नहीं हूँ। அப்போ கர்த்தர் சொல்றாரு, मगर परमेश्वर कहता है, நான் சுத்தம் பண்ணது நீ எப்படி அசுத்தம் சொல்லலாம், जब मैंने इसे शुद्ध किया तो तू कैसा अशुद्ध बोल सकते हैं। 3 தடவை தட்டு இறங்கி வருது. वो 3
टाइम वो ताट उतर कर नीचे आया। அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல उसमें பாத்தீங்கன்னா प्रेरितों का काम में 10वां अध्याय 11वां वचन में देखोगे அந்த तो மூணாவது தடவை இறங்கி அது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. वो 3 बार उतरकर वो स्वर्ग पर उठा लिया गया। அப்போ அந்த தட்டுல இருந்த எல்லா அசுத்தமான பிராணிகளும் जो ताट के अंदर सारे अशुद्ध प्राणी भी எங்க இருந்து வந்ததோ वो जहां से आया அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது. वहीं पर उठा लिया गया है। இன்னைக்கு சுத்தமான மிருகம் யாரு, तो आज शुद्ध प्राणी कौन है, அசுத்தமான மிருகம் யாரு? अशुद्ध प्राणी कौन है? இப்ப நீங்க நோவாடி நாட்கள்ல आप பாத்தீங்கன்னா नोहा के समय में अगर देखोगे तो பேழைக்குள்ள எல்லா விதமான ஜந்துக்களும் போச்சு. जो बोट के अंदर, जो नाव के अंदर सारे जीव जंतु चले गए थे। நீங்க ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை तो பாத்தீங்கன்னா आप उत्पत्ति 7वां अध्याय 2रा वचन को अगर आप देखोगे तो சுத்தமான மிருகங்கள் 7 ஜோடியும் जो शुद्ध प्राणी है 7 जोड़ी, அசுத்தமான மிருகங்கள் 2 वो ஜோடியும், अशुद्ध प्राणी है 2 जोड़ी, இது எல்லாம் அந்த பேழைக்குள்ள போச்சு. वो सब वो नाव के अंदर गए हैं। இந்த பேழைக்குள்ள எல்லா மிருகமும் போகுது. तो ये बोट के अंदर, ये नाव के अंदर सारा जो प्राणी चले गए, எல்லாருடைய சுவாபமும் மாறிட்டு, वो सबका गुण भी देखो बदल गया है। वहाँ पर சிங்கத்தினுடைய குணம் மாறிட்டு, वो जो शेर का गुण बदल गया है, சிறு ஒரு கரடியினுடைய சுவாபம் மாறிட்டு, एक बालू का जो स्वभाव बदल गया है, எல்லாம் ஒரே சுவாபம் ஆயிட்டு. सब एक ही स्वभाव के हो गए। அப்போ அசுத்தமான மிருகங்கள் கூட तो अशुद्ध प्राणियों में भी அந்த எப்படி நோவாடைய பேழைக்குள்ள கர்த்தர் கொண்டு போனாரோ जैसा नोहा के जाज के अंदर उसको लेके गए, அசுத்தமான மிருகங்களை अशुद्ध प्राणियों को भी எப்படி பேதுருக்கு முன்னாடி அந்த பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டதோ जैसे पतरस के सामने से वो उठा लिया गया है இந்த स्वर्ग के अंदर, இந்த அசுத்தமான பிராணிகளை கையில் பயன்படுத்துவார். तो ये अशुद्ध प्राणी को भी परमेश्वर उपयोग करेंगे। இதுல என்னென்ன மிருகங்கள் இருந்திருக்கும்? तो इसमें कौन सा जानवर रिया होगा? நாய் இருந்திருக்கும், उसमें कुत्ता रिया होगा, பன்னி இருந்திருக்கும், उसमें डुक्कर रिया होगा, இன்னொன்னு நரி இருந்திருக்கும், उसमें कोल्ला रिया लियागा, லோம்டி लोमड़ी, நரி இருந்திருக்கும், और लोमड़ी रिया होगा, ஓனாய் இருந்திருக்கும், उसमें फॉक्स रिया होगा। இப்படி எல்லா விதமான காரியம் இருந்திருக்கும். तो उसमें हर एक चीज, हर एक प्राणी रिया होगा। ஆனா எல்லா சுவாபமும் மாறி போச்சு. तो हर एक का स्वभाव बदल गया है। இன்னைக்கு நம்மளுடைய சுவாபமும் கூட तो आज हमारे स्वभाव भी, நம்ம சில நேரம் நாய் மாதிரி இருந்திருக்கிறோம், तो कुछ समय हम कुत्ते की तरह रहेंगे, நான் சில நேரம் பன்னி மாதிரி இருந்திருக்கிறோம். कुछ समय हम डुक्कर के जैसा रहेंगे। கர்த்தர் எத்தனையோட கழுவி கழுவி விட்டாரு. तो कितने बार प्रभु दो के हम छोड़ते हैं, நம்ம மறுபடி நம்ம சேத்துறதா போய் உட்கார்ந்துட்டு तो இருந்தோம். बार हम वो कीचड़ में जाके बैठते हैं। அந்த சுவாபம் வந்து பன்னியினுடைய சுவாபம். वो जो स्वभाव है वो डुक्कर का एक स्वभाव ஆனா है। இன்னைக்கு கர்த்தர் எல்லா சுவாபத்தையும் மாத்துறார். मगर आज परमेश्वर सारे गुणों को बदलता है। அவர் இரத்தத்தினால் நம்மை கழுவி वो अपने लहू से धोकर அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். वो हमको शुद्ध करता है। சோ இந்த சுத்தமான மிருகங்கள், वो जो शुद्ध प्राणी जो है, அசுத்தமான மிருகங்கள், वो अशुद्ध प्राणी जो है, இந்த ரெண்டையும் எப்படி பிரிக்கிறது? ये कैसा दोनों अलग होते हैं? இந்த சுத்தமான மிருகங்களை பற்றி வரும்போது ये शुद्ध प्राणी लेने के समय में அது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. वो इजराइल लोगों को बताया जाता है। அசுத்தமான மிருகங்கள் ये अशुद्ध प्राणी को जब लेंगे तो இது பிரஜாதியை குறிக்குது. ये अन्य जाति को बताया जाता है। அதனாலதான் கர்த்தர் பேதுருட்ட காமிச்சார். इसीलिए पतरस के द्वारा परमेश्वर ने बताया। 3 தடவை தட்டி இறங்கிச்சு. 3 बार वो जो ताट उतरा है, இந்த தரிசனத்தை பார்த்து முடிச்ச உடனே वो दर्शन को देख के समाप्त होने के बाद அவனுடைய வாசப்படியில 3 பேர் நின்னுட்டு वो இருந்தாங்க. जो द्वार पे 3 जन खड़े हुए थे, அது யூதர்கள் இல்ல, वो यहूदी लोग नहीं थे, அவங்க பிரஜாதிகள். वो अन्य जाति लोग थे। இந்த 3 பேரும் அவன் போய் அங்க செய்தி கொடுக்க போறான். वो तीनों जन जाके वहां संदेश देने जाते हैं। அந்த 3 பேர் கூட वो तीनों जन के साथ பேதுரு போய் वो पतरस जाकर கொர்நேலி வீட்ல போய் செய்தி वो கொடுக்கிறார். कोर्नेलियू के घर पर जाके संदेश देते சோ हैं। இந்த சுத்தமான மிருகங்களை வந்து யூத ஜனங்கள், वो जो शुद्ध प्राणी जो है वो जो इजराइल लोग को दिखा जाता है। அசுத்தமான பிராணிகள் வந்து நம்ம தான். वो अशुद्ध प्राणी है जो अन्य जाति को दिखाया जाता ஆனா நம்மளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது. है। मगर आज हमको उठा लिया जाना है। அததான் பேதுருட்ட கர்த்தர் காமிச்சார். इसीलिए पतरस के पास परमेश्वर ने दिखाया है। 3 தடவை தட்டி இறங்கிச்சு. 3 बार वो ताट उतरा है, ஆனா அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. फिर से उठा लिया गया, பரலோகத்துக்கு वो எடுத்துக்கொள்ளப்பட்டது. स्वर्ग लोक में उठा लिया गया। இன்னைக்கு நம்ம எல்லாரும் அங்க போகக்கூடியவங்க தான். तो आज हम सब वहां पर जाना है। ஆனா பழைய சுவாபங்கள் இருக்க கூடாது. मगर वो जो पुराना जो स्वभाव है वो नहीं होना चाहिए। நம்மட்ட கர்த்தருடைய சுவாபம் வரணும். वो हमारे पास परमेश्वर का स्वभाव आना चाहिए। இத பற்றி தான் நம்ம இப்ப டீடைலா பார்க்க போறோம். इसी के बारे में हम एक एक करके देख के आएंगे। பாருங்க, முதல் பறவையை பார்க்க போறோம். देखो, पहला पक्षी को हम देखेंगे। அது வந்து
அண்டங்காக்கா, वो जो है जो काला कौवा है அத ரேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. उसको काला कौवा कहते हैं। இந்த ரேவன் அப்படிங்கிறது இது ரொம்ப இத பற்றி நிறைய பேசலாம். ये जो काला कौवे के बारे में हम बहुत से बारे में बात कर सकते हैं। பாசிட்டிவா பேசும்போது उसके बारे में पॉजिटिव बात करने के समय அதுல में ஒரு காரியம் தான் பேச முடியுது. उसके बारे में एक ही बात कर सकते हैं, அது எலியாவை போஷித்தது. वो एलिया को खाना खिलाया है करके। ஏலியாவுக்கு रोटिயும் என்ன மாம்சமும் கொண்டு போய் கொடுத்தது. और एलिया को रोटी और मांस लेके जाके दिया है। ஆனா இதனுடைய ஆக்சுவல் டீகோடிங் நம்ம இப்ப பார்க்கலாம். उसका जो डिकोडिंग है हम प्रॉपर डिकोडिंग देखेंगे। இந்த அண்டங்காக்காக்கு எபிரேய மொழியில ये काला कौवा को हिब्रू भाषा में அத ஓரேப் அப்படினு சொல்லுவாங்க. उसे ओरेब करके कहते हैं। ஓரேப் அப்படினா அண்டங்காக்கா. ओरेब बोलेगा तो काला कौवा है। இதுல 4 எழுத்துக்கள் உண்டு. उसमें 4 अक्षर आता है, ஆயின், आइन, வாவ், वाव, ரேஷ், रेश, அப்புறம் பெத். उसके बाद बेत। இந்த 4 எழுத்துக்கள் தான் ஓரேப். उसको 4 अक्षर को लेगे तो ये ओरेब है वो। இதுல கடைசி எழுத்து என்னது? उसमें आखिरी अक्षर कौन सा है? கடைசி எழுத்து வந்து பெத். उसमें आखिरी अक्षर जो है बेत है। பெத்னா அர்த்தம் என்ன? उस बेत का मतलब क्या है? பெத்னா வீடு. वो बेत बोलेगा तो घर है। இன்னைக்கு நம்ம சரீரம் ஒரு வீடு தான். तो हमारा शरीर भी एक घर ही है। அடுத்த முதல் 3 எழுத்து எடுத்தீங்கன்னா पहले का 3 अक्षर को आप लोगे तो அது ஆயின், வாவ், ரேஷ். उसे आइन, वाव, रेश कहते हैं। இந்த 3 எழுத்து எடுத்தீங்கன்னா ये तीनों अक्षर को आप निकाल लोगे तो அது ஆவர் அப்படினு उसे சொல்லுவாங்க. आवर कहते हैं। ஆவர் அப்படினா आवर बोलेगा तो கண்ணை பிடுங்குதல். वो आँख को निकाल देना, கண்ணை பிடுங்குதல். आँख को निकाल देना। பாருங்க, देखिए நான் இந்த மீனிங் எல்லாம் எங்க இருந்து எடுக்கேன்னு நீங்க யோசிச்சிட்டு இருப்பீங்க. तो ये सब कहां से ये अक्षर को लेते होंगे आप सोचते होंगे। இந்த மீனிங் ये जो मीनिंग है அது எங்க இருந்து எடுப்பேன்னு நீங்க யோசிப்பீங்க. ये मतलब को हम कहां से लेते हैं करके आप सोचते होंगे। இது வந்து ஸ்ட்ராங் டெஃபினிஷன்ல இருந்து எடுக்கிறோம். ये जो है स्ट्रॉन्ग डेफिनेशन के अंदर है। நான் டீகோடிங் பண்றது எல்லாமே ये सब डिकोडिंग जो करते हैं ஸ்ட்ராங் டெஃபினிஷன்ல இருந்து தான் எடுக்கிறேன். ये स्ट्रॉन्ग डेफिनेशन के अंदर है। அப்புறம் செல்ல இது और कुछ लोग है, कुछ चीजें லோக்கல் டிக்ஷனரி இருக்குது. ये लोकल डिक्शनरी भी है। அந்த டிக்ஷனரியில இருந்தும் वो डिक्शनरी से भी நான் உங்களுக்கு சில மீனிங் காமிக்க तो முடியும். कुछ मतलब को बता சோ सकते हैं। அப்போ நான் உங்களுக்கு சொல்லிருவேன் இது லோக்கல் டிக்ஷனரியில तो இருந்து எடுத்தது. उसे बता दिया जाएगा ये लोकल डिक्शनरी से है करके। இப்போ இந்த ஆவர் அப்படிங்கிற வார்த்தை ये आवर जो शब्द है இதுல மொத்தம் இந்த ஓரேப்ல 4 எழுத்து ये இருக்கு. ओरेब के अंदर 4 अक्षर है, ஆயின், आइन, வாவ், आइन, वाव, ரேஷ், அப்புறம் பெத். रेश, फिर बेत है। பெத்னா என்னது? बेत बोलेगा तो क्या है? வீடு. घर है। இப்போ நம்ம சரீரம் தான் வீடு. तो ये हमारा शरीर है जो घर है। முதல் 3 எழுத்து எடுத்தீங்கன்னா ये जो पहला 3 अक्षर को आप लोगे तो அது ஆவர் அப்படின்னு उसे சொல்லுவாங்க. आवर करके कहते हैं। ஆவர் அப்படினா கண்ணை பிடுங்குதல். आवर बोलेगा तो आँख को निकाला जाना। அது என்ன? ये क्या है? அண்டங்காக்காவுக்கும் கண்ணை பிடுங்குதலுக்கும் என்ன சம்பந்தம்? ये जो काला कौवा को और आँख को निकाला जाना इसका क्या जोड़ है? பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். देखो एक वचन को पढ़ेंगे। நம்ம நீதிமொழிகள்ல நம்ம திருப்புவோம். ये नीति वचन के अंदर हम जाएंगे। நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் नीति वचन में 30वां अध्याय அதுல 17ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 17वां वचन को पढ़ेंगे। பாருங்க, இத வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு. देखो पढ़ने से पहला एक चीज को मैं बता देता हूँ। நீங்க ஜீசஸ் ஃபிலிம் பார்த்திருப்பீங்க. तो आप जो यीशु का जो चित्र आप पिक्चर देखे होंगे। அதுல இயேசப்பா சிலுவையில் இருக்கும்போது जब येसप्पा जब क्रूस के ऊपर थे அப்போ இடது பக்கத்துல உள்ள ஒரு கள்ள இருப்பான். तो जो बाएं तरफ का जो चोर है उसका आंखों को அவனுடைய கண் அப்படி பிடுங்கப்பட்ட மாதிரி இருக்கும். उसके आंख को निकाल दिया जैसा लगेगा। ஒரு காகம் வந்து கொத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். एक कौवा उसको आके टोचता हुआ दिखाई देगा। ஆனா இது பைபிள்ல எல்லாம் இல்ல. तो ये कलाम के अंदर तो है ही नहीं। அப்ப இது என்ன? तो ये क्या है? பாருங்க, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் ये नीति वचन 30वां अध्याय அதுல 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17वां वचन को पढ़ेंगे। जिस आंख से कोई अपने पिता पर अनादर की दृष्टि करे और अपमान के साथ अपनी माता की आज्ञा ना माने, उस आंखों को तराई के कौवे कोत कोत कर निकालेंगे और उकाब के बच्चे खा डालेंगे। பாருங்க, பைபிள் சொல்லுது. देखो कलाम कहता है। ஹிந்தியில வாசிக்கப்படும் போது देखो ये हिंदी में पढ़ने के समय में தமிழ்ல நீங்க எல்லாரும் அவங்கவங்க நீங்க பைபிள் பாருங்க. तो आप लोग अपने अपने कलाम में देख सकते हैं। இங்கிலீஷ்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. तो इंग्लिश में आपको जो दिखाया जाता है। சரி, இங்க பைபிள் சொல்லுது. देखिए कलाम कहता है ஒருவன் एक जन தன்னுடைய தகப்பனை நிந்தித்தால் एक अपने
पिता को अगर अनादर किया तो அப்போ அவனுடைய கண்ணை उसकी आंखों को நதியின் காகங்கள் பிடுங்கும். वो जो काला कौवा जो निकाल देगा। नहीं, काला कौवा है वो, काला कौवा नहीं है, उसमें क्या लिखा है? तराई के कौवे, तराई की नदिயின் காகங்கள் उसमें तराई के कौवे जो है அவனுடைய கண்ணை பிடுங்கும் சொல்லி போட்டிருக்கு. उसका आंख को खोद देगा करके कहा है। ஆனா இதுல நீங்க இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா अगर आप अंग्रेजी में जब पढ़ते हो அது நதியின் காகங்கள் இல்ல, वो जो तराई के कौवे नहीं बोला गया है, அது ரேவன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. उसको काला कौवा करके कहा गया, रेवन, அத அண்டங்காக்கான்னு கொடுத்திருக்கு. वो रेवन करके कहा गया। சோ இப்படி இந்த யாரு தன்னுடைய தகப்பனை நிந்திக்கிறாங்களோ जो अपने पिता का अनादर किया तो அவங்களுடைய கண்ணை பிடுங்கும். उसके आंखी को खोदा जाएगा। இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய அப்பா அம்மாரை நிந்திக்கிறாங்க. तो आज कितने ही बच्चे लोग अपने माता पिता का अनादर करते हैं। அவங்க கண்ணை என்ன காகம் பிடுங்கிட்டா இருக்கு, तो उसका क्या आंखों को खोद दिया जाता है क्या? அப்படி பிடுங்கல. ऐसा नहीं அப்ப खोदा जाता है। இது ஞான அர்த்தம் இருக்குதுல, तो उसके अंदर कुछ तो भी ज्ञान का बात है, இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. उसका अंदर कुछ तो भी आत्मिक बात है। இந்த அதாவது பரியாசம் பண்றவங்க எல்லாருமே जो भी प्रयास करते हैं அவங்களுடைய கண்களை ஒரு காகம் பிடுங்கும். वो जो उसको जो भी है वो कौवा उसके आंख को खोद देगा करके कहा है। சோ நிந்திக்க கூடாது, निंदा नहीं करना है, பரியாசம் பண்ண கூடாது. वो जो टट्टा नहीं करना है। பரியாசம் பண்ணினால் वो टट्टा अगर करेंगे तो ஒரு அண்டங்காக்காவின் ஆவி, एक जो काला कौवा का जो आत्मा है அது ஆவிக்குரிய கண்ணை பிடுங்கி போட்டுரும். वो जो आत्मिक रीति के आंखों को निकाल देगा। அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, इसके लिए भजन संगीता कहता है, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க. ये जो टट्टा करने वालों के मंडली में नहीं बैठना कभी। அப்போ பரியாசம் பண்ணும்போது என்ன நடக்கும்? जो अगर वो टट्टा कर रहे तो फिर क्या होगा? ஆவிக்குரிய தரிசனம் பேரும், वो जो आत्मिक दर्शन है वो चला जाएगा, ஆவிக்குரிய வெளிப்பாடு பேரும். वो जो आत्मिक का जो प्रकटीकरण है वो चला जाएगा। இன்னைக்கு இந்த உலகத்துல आज ये दुनिया के अंदर எல்லா பரியாசம் தான் நடக்குது. हर जगह टट्टा करना ही चालू है। ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரர் பரியாசம் பண்றாங்க, एक सेवक दूसरे सेवक को टट्टा करते हैं, விசுவாசிகள் பாஸ்டர்ஸ் பரியாசம் பண்றாங்க, एक विश्वासी भाई बहन लोग पास्टर को जो टट्टा करते हैं, அசிஸ்டன்ட் பாஸ்டர் சீனியர் பாஸ்டர்ஸ் பரியாசம் பண்றாங்க, जो छोटे पास्टर है वो जो बड़े पास्टर को टट्टा करते हैं, சகோதர பரியாசம் பண்றாங்க, भाई बहन लोग को टट्टा करते हैं, சகோதரிய பரியாசம் பண்றாங்க. वो बहन को टट्टा करते हैं। இப்படி பரியாசத்தின் உலகத்துல உட்கார்ந்துட்டு ये இருக்கோம். जो टट्टा करने की दुनिया में हम बैठे हुए हैं, இவங்களுடைய ஆவிக்குரிய கண் பிடுங்கப்படும். ये जो आत्मिक आंख इनका खोदा जाएगा। பைபிள் சொல்லுது, कलाम कहता है கடைசி நாட்கள்ல ये आखिरी समय में பரியாசம் பண்றவங்க அதிகமா எந்திப்பாங்க. ये टट्टा करने वाले बहुत से उठ निकलेंगे। அப்படி எந்திக்கும் போது ऐसे उठने के समय இந்த அண்டங்காக்காவின் ஆவி ये जो काला कौवा का जो आत्मा है அவங்களுடைய ஆவிக்குரிய கண்ணை பிடுங்கிரும். उनका आत्मिक आंख जो है खोदा जाएगा। யூதா 1ஆம் அதிகாரம் यहूदा जो पहला अध्याय है அதுல 18ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, उसमें 8वां वचन को आप पढ़ोगे तो 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 18 वचन को पढ़ेंगे। கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है பரியாசக்காரர் கடைசி நாள்ல வருவாங்க. देखो टट्टा करने वाले आखिरी समय में आएंगे, அப்போ வெளிப்பாடு குறைஞ்சிரும். तो जो प्रगटीकरण कम हो जाएगा, ஜனங்கள் மத்தியில ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்காது. जो लोगों के बीच में आत्मिक रीति का कोई भी रेवलेशन नहीं होगा। இனிமே நீங்க என்ன செய்யணும்னா, जो आज आप क्या करना है, யாராவது பரியாசம் பண்றாங்கன்னு வைங்க, अगर आज जो भी कोई टट्टा करता होगा तो அப்போ நீங்க மனசுல புரிஞ்சுக்கிடுங்க, तो आप फिर मन में सोच लीजिए அண்டங்காக்க ஆவி இறங்கிட்டு वो जो काला कौवा का आत्मा उतर गया இந்த है, இடத்துல நம்ம இருக்க अब கூடாது. इस जगह पे हमको नहीं रुकना है, நம்மளும் பரியாசம் பண்ண கூடாது. तो हम भी टट्टा नहीं करना है, நம்ம குடும்பத்துல யாரும் பரியாசம் பண்ண तो கூடாது. हमारे कुटुंब के अंदर भी कोई टट्टा नहीं करना है। இந்த பரியாச உதடை கர்த்தர் வெறுக்கிறார், ये जो टट्टा करने वाले होठों को परमेश्वर को नहीं बाते हैं, उससे नफरत करते हैं, அதை வெறுக்கிறார். वो उसको नफरत करते हैं। அப்ப சிந்திச்சு பாருங்க, तो आप सोच के देखिए, ஒரு அண்டங்காக்க ஆவி கண்ணை பிடுங்குது.
ये जो काला कौवा का जो आत्मा है वो आग को खोद देता है। எப்ப பிடுங்கும்? कैसा खोदता है वो? சிந்திச்சு பாருங்க. आप सोच के देखिए। நம்ம யாரையும் நிந்திக்க வேண்டாம். हम किसी को भी निंदा नहीं करना है, யாரையும் பரியாசம் பண்ணாதீங்க. किसी को भी टट्टा नहीं करना है। ரொம்ப மோசமான நிலைமையில உலகம் இருக்குது. बहुत ही बुरे समय में आज संसार है। யூடியூப் எடுத்தாச்சுன்னா आज यूट्यूब आप ले लोगे तो பரியாசம் தான். आप सब कुछ टट्टा ही टट्टा है। அரசியல்லையும் பரியாசம் இருக்குது. ये सब जो पॉलिटिशियन में भी सब टट्टा ही कर रहे हैं। எல்லா உலகமே பரியாசத்தில் நிறைஞ்சிருக்குது. सब संसार जो टट्टे से भरा हुआ है। நம்ம இதுல இருந்து விலகி நம்மளை காத்துக்கொள்ளணும். आज हम इनसे बाहर निकल के अपने आप को बचा लेना है। இந்த அண்டங்கக்கா என்கிற வார்த்தையில ये जो काला कौवा का जो शब्द के अंदर இப்படி ஒரு காரியம் இருக்கு பாருங்க. ऐसा एक चीज है, देख लीजिए। பாருங்க, இந்த அண்டங்கக்கா என்கிற பேர்ல देखो ये जो काला कौवा जो नाम है, ஒரு மனுஷன் இருக்கான். एक आदमी भी उसके नाम से है। देखिए பாருங்க, நியாயாதிபதிகள் देखो न्यायों का किताब 7ஆம் அதிகாரம் उसमें 7वां अध्याय 25ஆம் வசனத்தை उसमें வாசிக்கலாம். 25वां वचन को पढ़ेंगे। நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேப் என்னப்பட்ட கன்மலையிலும் சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானரை துரத்தி சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, இங்க மீதியானருடைய 2 பிரபுக்கள். देखो मीदियन के 2 प्रभु लोग हैं। அவங்க ஒருத்தன் பேர் வந்து ஓரேப், एक का नाम ओरेब है, இன்னொருத்தன் பேர் வந்து ஜீப். दूसरे का नाम जीब है। இந்த 2 பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ये दोनों का मतलब क्या है पता है आपको? ஒருத்தன் பேர் அண்டங்காக்கா, एक का नाम है काला कौवा, இன்னொருத்தன் பேர் நரி. एक का दूसरे का नाम है சாரி, ஓநாய், एक फॉक्स है, वुल्फ. है। ஒருத்தன் பேர் அண்டங்காக்கா, एक का नाम काला कौवा है, ஒருத்தன் பேர் ஓநாய். एक का दूसरे का नाम उल्फ है। நம்ம பிள்ளைகளுக்கு எப்பவுமே இப்படி பேர் வைப்போமா? कभी भी हम अपने बच्चे का ऐसा नाम रखेंगे क्या? அண்டங்காக்கா, काला कौवा। ஆனா இந்த மீதியானுடைய பிரபு பேர் என்னது? मगर वो मीदियन का जो प्रभुओं का नाम क्या है? ஒருத்தன் பேர் அண்டங்காக்கா, एक का नाम काला कौवा, ஒருத்தன் பேர் ஓநாய். एक दूसरे का नाम उल्फ। இந்த எப்ராயிம் ஜனத்தார் என்ன செய்றாங்கன்னா, ये एफ्राइम लोग क्या करते हैं? இந்த 2 பேரும் துரத்தி ये दोनों को दौड़ा कर ओरेब அவனை ஓரேபனுடைய கண்மலையில வெட்டி போட்டுறாங்க. ओरेब जो पहाड़ के अंदर ही उसको काट देते हैं। அப்ப அந்த கண்மலைக்கும் பேர் என்னது? जो वो चट्टान का भी नाम क्या है? அது ஓரேப். वो ओरेब ही है। ஓரேபிட்டு தான் போவான். ओरेब के पास ही जाएगा। ஆனா நம்ம கண்மலை கிறிஸ்து. मगर हमारा चट्टान मसीह है। நம்ம கிறிஸ்து கூட தான் போணும். हम मसीह के अंदर जाना है। அதே மாதிரி இந்த ஜீப் இருக்கான்ல, वो जो जीब जो है ना, அவன் வந்து ஓநாய். वो जो कोल्ला है, जो उल्फ है, அந்த ஓநாயினுடைய வைன் பிரஸ்ல தான் அவனையும் கொண்டு போட்டுறாங்க. वो जो उल्फ का जो வைன் பிரஸ், जो दाग का बारी उसमें ही काट देते उसे। அந்த வைன் பிரஸ் உடைய பேரும் ஜீப் தான். वो जो दाग का रस की बारी को भी जीप कहते हैं। அதே போல वैसे ही இன்னைக்கு அண்டங்கக்க ஆவியின் தலையை சீவணும் நீங்க. देखो जो आज ये काला कौवा का सर को काट देना है। எப்படி வெட்டுவீங்க? कैसा काटोगे? பரியாசக்கார உட்கார இடத்துல போயிடுவீங்க. ये जो टट्टा करते हैं वो मंडली में आप बैठना ही नहीं है। உங்க வீட்டுக்குள்ள அண்டங்கக்க ஆவி வந்துடக்கூடாது. ये जो आपके घर के अंदर काला कौवा का आत्मा नहीं आना चाहिए। எப்ப வரும்? कब आएगा? நம்ம மத்தவங்கள பத்தி பரியாசம் பண்ணிட்டு இருந்தா, जब हम दूसरे के बारे में टट्टा करते रहेंगे அப்போ तो அண்டங்கக்கா நல்ல என்ன சிறகு அடிச்சு நல்லா வந்து உட்காரும். तो ये काला कौवा अच्छा पंख फैलाते हुए उड़ते हुए आपके इधर आएगा। யாரையும் பரியாசம் பண்ணாதீங்க. किसी को भी टट्टा मत कीजिए। நம்மளுக்கு இப்போ புதுசா இருக்கிறதுனால நம்மளால இருக்க முடியாது. तो जब नए तो हमसे रहा नहीं जाता है। நம்ம அதை அடக்குன்னு நினைப்போம். हम उसे बहुत ही रोकने के लिए चाहते हैं। அடக்குங்க, கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். आप रोकिए, परमेश्वर आपको आशीष करेगा। சோ இது வந்து ஓரேப். तो ये जो है ओरेब है। இந்த ஓரேபினுடைய டீகோடிங். ये ओरेब का डिकोडिंग है। இனிமே அடுத்தது நம்ம பார்க்கலாம். आप हम दूसरे चीजों को देखेंगे। அடுத்தது வந்து நம்ம எறும்பை பற்றி பார்க்க போறோம். आज हम दूसरा चीज है जो मुंगी के बारे में देखेंगे। எறும்பு ரொம்ப அருமையானது. ये जो मुंगी बहुत ही बेहतरीन है। அசுத்தமான ஜந்து. ये जो अशुद्धि है वो जो जीव। ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे।
நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் नीति का वचन 6वां अध्याय, அதுல 6ஆம் வசனத்தை उसमें வாசிக்கலாம். 6वां वचन को पढ़ेंगे। ए आलसी, चूटियों के पास जा, उसके काम पर ध्यान दे और बुद्धिमान हो। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है எறும்பினிடத்தில் போய் சோம்பேறியே, ये आलसी எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். चूटियों के पास से जाके सीख ले। அது என்ன எறும்பிட்ட போய் கற்றுக்கொள்ளணும்? उससे क्या जाके सीखना है चूटियों के पास जाके? இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. आज ये संसार में करोड़ों करोड़ों लोग हैं। ஏதாவது சோம்பேறி कोई भी एक आलसी, அவன் எறும்பிட்ட போய் அவன் எப்படி பண்ணுதுன்னு பாக்குறானா? कोई भी एक आलसी वो चूटी के पास देख के देखता है कि वो कैसा करता है करके। அவனே ஒரு சோம்பேறி, वो ही एक आलसी है। அவன் போய் எறும்ப பாப்பானா? वो जाके एक चूटी को देखेगा क्या? அவன் எறும்பு பாக்குறதுக்கே சோம்பேறித்தனம் பண்ணுவான். वो चूटी को देखने के लिए ही वो तो आलसी करेगा। அவ்வளவு வேகமா எறும்பு ஓடும். वो तो उससे ज्यादा दौड़ेगा, चूटी जोर से दौड़ देगा। அப்ப சிந்திச்சு பாருங்க, सोच के देखिए, இதுல ஒரு ஞான அர்த்தம் இருக்குது, उसमें भी एक ज्ञान का बात है, இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, उसमें एक आत्मिक बात है। இந்த எறும்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ये जो चूटी जो है उसका मतलब, அதுக்கு எபிரேய வார்த்தை उसको इब्रू बात में நெமாலா, उसको निमाला कहते हैं। அதுக்கு பேர் வந்து நெமாலா. उसका मतलब है निमाला। பேர் என்னது? उसका नाम क्या है? நெமாலா. निमाला। நெமாலா அப்படின்னா எறும்பு. निमाला बोलेगा तो मुंगी। இப்போ இந்த எறும்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ये मुंगी के बारे में हम थोड़ा कुछ देखेंगे। இந்த எறும்பு யாரு? ये मुंगी कौन है? பாருங்க, நீதிமொழிகள் देखो नीति वचन 30ஆம் அதிகாரம் उसमें 30वां अध्याय 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவை யாவன ஆ. அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். ஆ. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, தமிழ்ல என்ன சொல்லிருக்குன்னா, देखो तमिल में क्या कहा गया है? அத அற்பமான ஜந்துன்னு वो சொல்லிருக்கு. एक तुच्छ प्राणी है। हिंदीல जंतु என்ன है, கொடுத்திருக்கு? निर्बल जाति। அது ரொம்ப பலவீனமான ஒரு ஜந்து वो அப்படின்னு बहुत ही கொடுத்திருக்கு. कमजोर एक जाति है करके। ஆனா ஹீப்ருல என்ன கொடுத்திருக்குன்னு இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். मगर वो हिब्रू में क्या कहा गया है इंग्लिश में पढ़ता हूँ। The ants are a people not strong. அதாவது எறும்புகள் வந்து देखो जो चूटिया जो है मुंगी, அது பலவீனமான ஜனங்கள், वो जो कमजोर लोग है करके कहा गया है। பலன் இல்லாத ஜனங்கள். वो कमजोर लोग है। அப்ப எறும்பு யாரு? तो मुंगी क्या है? அரு உதவிமா ஜனங்களை குறிக்குது. वो लोगों को दर्शाया गया है। எறும்பை போய் பார்த்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கன்னா, तो जो मुंगी को देख के आपको सीखना करके बोला है, तो எறும்பை பார்க்க சொல்லல, वो मुंगी को देखना है करके नहीं बोला है। பலன் இல்லாத ஜனங்கள், वो जो कमजोर व्यक्ति जो है, அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் எறும்புகள். वो जो ऐसे व्यक्ति ही मुंगी होते हैं। இன்னைக்கு நம்ம ஒரு எறும்பிட்ட போய் கற்றுக்கொள்ளணும். तो आज मुंगी के पास जाके सीखना है, யார் எறும்பு, कौन मुंगी है, யார் எறும்பு இல்ல, कौन मुंगी नहीं है, யார் சோம்பேறி. कौन वो आलसी है। ஏன்னா அதானே சொல்லியிருக்குது, तो ऐसे ही तो बोला गया है ना, சோம்பேறியே आलसी எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். वो मुंगी के पास जाके सीख ले। அப்போ ஒரு கூட்டம் எறும்பு, तो एक झुंड जो चींटी का है, ஒரு கூட்டம் வந்து சோம்பேறி. एक जो झुंड है आलसी का है। இது சோம்பேறி இந்த எறும்பை பார்க்கணும். तो ये जो आलसी है वो मुंगियों को देखना है। ஆனா எறும்பு யாரு? ये मुंगी कौन है? பலன் இல்லாத ஜனங்கள். ये जो निर्बल जो लोग है उनको कहा गया है। அது ஒரு ஜனங்கள், वो लोग है, அவங்களுக்கு பலன் இல்ல, उनको पास कोई भी शक्ति नहीं है, அவங்க பலவீனமானவங்க. वो जो शक्तिहीन है वो लोग। அதனால தான் பைபிள் சொல்லுது, इसीलिए कलाम कहता है, கர்த்தர் சொன்னார், इसीलिए परमेश्वर ने कहा, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. जो निर्बल है वो अपने को बलवान समझे। அப்போ இது யாருக்கு பொருந்தும்? तो ये किसको समान है? இது எறும்புக்கு பொருந்தும். ये जो चींटिया का जो बताता है, சோ இந்த எறும்பு யாருன்னு பார்க்கலாம். ये जो चींटिया कौन है करके हम देखेंगे। இப்போ நெமாலால ये निमाला का अंदर, இதுல 4 எழுத்து இருக்கு. इसके अंदर 4 अक्षर है। ஒன்னு வந்து நூன், एक नून, அப்புறம் மெம், उसके बाद मेम, லாமட், लैमेड, அப்புறம் ஹே. उसके बाद हे। இந்த 4 எழுத்து தான் நெமாலா. ये 4 अक्षर मिलके ही निमाला कहते हैं। இதுல கடைசி எழுத்து வந்து ஹே. ये आखिरी जो अक्षर है उसको ए कहा जाता அந்த है। ஹே வந்து वो हे बोलेगा तो இது நீங்க
சித்திர எழுத்துல பாத்தீங்கன்னா ये जो पिक्टोरिकल लैंग्वेज में आप देखोगे तो அது ஒரு மனிதன் கரத்தை உயர்த்தின மாதிரி இருக்கு. एक मनुष्य दोनों हाथों को उठाए हुए दिखाई देगा। அப்போ அது மனுஷன். एक वो मनुष्य ही है वो। இந்த நிமாலா ஒரு மனுஷனை காமிக்குது. ये जो निमाला एक मनुष्य को दर्शाता है। அப்புறம் அந்த முதல் 3 எழுத்து எடுத்தீங்கன்னா ये पहला 3 अक्षर को आप ले लोगे तो இதுல உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கிறதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. तो आपको डिस्प्ले किया गया उसमें थोड़ा सा मिस्टेक है। அதுல வந்து ரெண்டாவது எழுத்து வந்து மெம். वो जो दूसरा अक्षर मेम है அது நாங்க பேன் போட்டுட்டோம். वो पे डाल दिया है। மன்னிக்கவும். माफ कर दीजिए। சோ அந்த நூன் மெம் லாமெட் ये नून मेम लैमेड है। இந்த மூணு சேர்த்தீங்கன்னா ये तीनों को आप जोड़ोगे तो அது நெமால் அப்படினு சொல்வாங்க. उसको निमाल करके कहते हैं। நெமால் அப்படினா निमाल बोलेगा तो விருத்த சேதனம். वो जो कतना किए हुए। நெமால் அப்படினா விருத்த சேதனம். वो जो निमाल बोलेगा तो कतना किए हुए। 8வது நாள்ல விருத்த சேதனம் वो பண்ணப்படணும். जो 8वां दिन में जब वो कतना किया जाता है, ஒரு குழந்தைக்கு 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணுவாங்க. एक छोटे बच्चे को 8वां दिन में कतना किया जाता है। அது நெமால். वो निमाल करके कहा जाता है। நெமால் அப்படினு சொல்வாங்க. निमाल करके कहते இந்த हैं। நெமால்னா விருத்த சேதனம். वो निमाल जो बोलेगा तो है कतना இப்போ करना। ஸ்கிரீன்ல கரெக்ஷன் பண்ணி போட்டாச்சு. ये देखो ये स्क्रीन में आपका जो बराबर करके डाल दिए हैं। சோ இந்த மூணு எழுத்தான் விருத்த சேதனம். ये 3 अक्षर को मिला के ही जो कतना कहते हैं। அப்ப இந்த எறும்பு யாரு? ये मुंगी कौन है? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். ये जो कतना किया हुआ एक मनुष्य है। ஹalleluya. हालेलुया। விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மனுஷன் தான் எறும்பு. ये जो कतना किया हुआ मनुष्य ही मुंगी है। மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்படக்கூடாது. ये मांस का द्वारा कतना किया हुआ नहीं होना चाहिए। பைபிள் சொல்லுது. कलाम कहता है, அதாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது. गलातिया 2 अध्याय उसमें पूरा बता दीजिए. गलाती उसका 2 अध्याय 5वां। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் गलातिया 5वां अध्याय அதுல 2ஆம் வசனம் उसमें வாசிக்கலாம். 2 वचन को पढ़ेंगे। இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க பவுல் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. देखो पौलुस कितना ही स्पष्ट रूप से कहते हैं, நீங்க விருத்தசேதனம் பண்ணிக்கொண்டால் आप अगर कतना किए होंगे तो கிறிஸ்துவினால் உங்களுக்கு பிரயோஜனமே இல்ல. तो मसीह के अंदर आपको कोई भी उपयोगिता नहीं है उसके अंदर। அப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து மாம்சத்தின்படி விருத்தசேதனம் பண்ணிட்டு आज இருக்காங்க. बहुत से लोग शरीर के प्रकार ही अपना कतना करते हैं। ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. देखो बहुत ही सावधान அவங்க रहिए। கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிருவாங்க. देखो वो मसीह से अलग हो जाएंगे। நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, அவங்க செயலை பாத்துக்கிட்டே இருங்க. देखो उसका तौर तरीके को आप देखते रहिए। மாம்சத்தின்படி விருத்தசேதனம் பண்ணப்படுறத பத்தி நான் பேசல. ये मांस का बारे में जो कतना का बारे में मैं नहीं बात कर रहा हूँ। அதுல 4ஆம் வசனத்துல வாசிங்கன்னா उसमें 4वां वचन को अगर पढ़ोगे तो மாம்சத்தின்படி பண்ணினால் वो मांस के द्वारा अगर करोगे तो கிருபையிலிருந்து விழுந்துருவீங்க. वो जो किरबा के अंदर से आप गिर जाओगे। கிருபையிலிருந்து விழுந்துருவோம். वो जो किरबा के अंदर से गिर जाएगा। அப்ப மாம்சத்தின்படி விருத்தசேதனம் இல்ல. तो ये मांस का प्रकार का जो कतना को नहीं कहता है, ஆவிக்குரிய விருத்தசேதனம் वो வேணும். जो आत्मिक प्रकार का जो कतना को कहता है। ரோமர் 2ஆம் அதிகாரம் रोमियो 2 अध्याय 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 29 पढ़ेंगे। உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. பாருங்க பவுல் சொல்றாரு. देखो पौलुस कहता है, வெளிப்பிரகாரமான யூதன் யூதன் அல்ல. जो बाहर का प्रकार का यहूदी नहीं है। உள்ளத்திலே விருத்தசேதனம் பண்ணப்படணும். जो अपने मन में कतना किया होगा वो பரிசுத்தாவியினால் விருத்தசேதனம் பண்ணப்படணும். पवित्र आत्मा से वो कतना किया हुआ होना चाहिए। இவங்க தான் எறும்பு. वो ही ये मुंगी है। நம்ம இன்னைக்கு விருத்தசேதனம் பண்ணப்பட்டீங்களா? आज हम कतना किए हुए क्या? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஜூம்ல இருக்கோம்னு எனக்கு தெரியல. आज कितने लोग जूम में इकट्ठा है मुझे पता नहीं है। ஆனா நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு तो இருக்கோம். आज हम सब जन सुन ही रहे। நம்மள எத்தனை பேர் விருத்தசேதனம் அடைஞ்சிருக்கோம்? तो आज हम कितने लोग कतना किए हुए हैं? எத்தனை பேர் விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருக்கோம்? कितने लोग कतना किए हुए हैं? எல்லாரும் கை வைத்துவோம். நான் விருத்தசேதனம் பண்ணியிருக்கிறேன். सब जन अपने हाथ को उठाए, मैं कतना किया हुआ நான் हूं। பரிசுத்தாவியினால் விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன். मैं पवित्र आत्मा से कतना किया हुआ हूं। எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க? कैसा आप उसको स्पष्ट करते हैं? பாருங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரம் देखो कोलोसियंस का 2 अध्याय அதுல 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா उसमें 11 वचन को आप पढ़ोगे तो அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய
பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். பாருங்க, நம்ம பாவ மாம்சத்தை களைஞ்சு போடும்போது देखो हम पाप का शरीर को जब उतार देते हैं, கையினால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் இல்ல, ये जो हाथ के द्वारा किया गया खतना को नहीं कहते हैं, கையினால் कयाल से கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் அது. ये जो हाथ नहीं लगा के किया हुआ ये जो खतना है, அப்படி ஆவிக்குரிய விருத்த சேதனம் तो ये आत्मिक जो खतना है, நம்ம பாவ சரீரத்தை களைஞ்சு போடணும். तो ये हमारा पाप का शरीर को निकाल देना है. பழைய பாவம் இன்னும் இருக்குன்னா तो और भी हमारे पास जो जुना जो पाप है, तो அப்ப இன்னும் விருத்த சேதனம் ஆகல. तो अभी भी हमारा जो खतना नहीं हुआ, इसका मतलब பாவ சரீரத்தை நீங்க களைஞ்சு போடணும். ये जो पाप का शरीर को निकाल देना है, அப்பதான் உண்மையான விருத்த तो சேதனம். उसी का जो सही मायने कहा जाएगा आपको खतना है. யாரெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோமோ जो लोग खतना किए गए होंगे, அவங்க மட்டும்தான் எறும்பு, वही लोग जो मुंगी है. மத்தவங்க எல்லாம் சோம்பேறி. सब जो दूसरे लोग है वो आलसी है. ஏன் சோம்பேறி? क्यों आलसी? பரிசுத்தாவி பெறதுக்கு இன்னும் வாஞ்ச வரல. तो जो पवित्र आत्मा पाने के लिए और भी उनको प्यास नहीं आया है. காத்திருந்து பரிசுத்தாவி பெறதுக்கு வாஞ்ச வரல. वो जो ठहरते हुए जो पवित्र आत्मा पाने के लिए अभी तो को प्यास नहीं आया நம்ம है. இருதய விருத்த சேதனம் பண்ணப்படணும். हमारा हृदय खतना किया जाना चाहिए. அத பிரசங்கில तो वो जो சபா उपदेश में 11ஆம் அதிகாரத்துல उसमें 11वां अध्याय में கடைசி வசனங்களை பாருங்க. वो जो आखिरी जो वचन को देखो, இந்த பாவம், அதாவது வாசிக்க வசனம், ये जो वचन को पढ़ेंगे, நீ உன் இருதயத்திலிருந்து நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் ஆ, உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. ஆ, இளவயதும் வாலிபமும் மாயையே. ஆ, ஆ, 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே ஆ, உன் சிருஷ்டிகரை நினை. ஆ, தீங்கு நாள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் போதும் பாருங்க பைபிள் சொல்லுது देखो कलाम कहता है நீ உன் வாலிப பிராயத்திலே देखो अपनी जवानी के समय में உன் சிருஷ்டிகரை நினை अपना सृष्टिकर्ता को याद कर வயதான போது जो जवान रहने के समय வயதான பிறகு ஓல்ட் ஏஜ் வந்த உடனே जब अब उम्र हो जाएगा तो தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் वो जो बुराई समय आने का पहले பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் முன்னும் तो जो आप प्रिय नहीं है करके बोलने का समय में அத எனக்கு இப்ப எனக்கு இஷ்டம் கிடையாது பிரதர் अभी सब मुझे कोई इच्छा नहीं है அப்படினு சொல்றதுக்கு முன்னாடி ऐसा बोलने के समय तक நீங்க இத விடணும் ये आप छोड़ना है வயசான காலத்துல ये जो उम्र हो जाते हैं இந்த வாலிப நாட்கள் இந்த பாவம் இருக்காது ये जो जवानी के समय का पाप नहीं रहता है அது தன்னாலே மறைஞ்சிரும் वो अपने आप छुप जाता है அப்படி மறைஞ்சு போற சிச்சுவேஷன் சொல்லல तो ऐसा एक छुपा जाने का जो स्थिति को नहीं बोल रहा हूं मैं நீங்க வாலிப பிராயத்திலே आप जवानी के समय में உங்களுக்கு அந்த விருத்த சேதனம் நடக்கணும் आपको वो जो खतना होना है அதுதான் உண்மையான விருத்த சேதனம் वो ही सच्चा वो खतना है இப்போ எனக்கு இதெல்லாம் பிரியம் இல்ல பிரதர் अभी सब ये मुझे प्रेम नहीं है ब्रदर इस வாலிப पे நாட்கள் ஒரு நாளைக்கு 10 படம் பார்த்திருப்பாங்க तो ये जवानी के समय में 10 पिक्चर तो देखे होंगे இன்னைக்கு பார்க்க மாட்டாங்க ऐसा आज ये समय में जो उम्र दराज में नहीं देख पाते வயசு அதிகமாயிட்டு ये जो उम्र हो गया है இனிமே அதுல உங்களுக்கு விருப்பம் இருக்காது अभी सब उसमें इच्छा नहीं होता है விருப்பம் இல்லன்னு சொல்லக்கூட வர்றதுக்கு முன்னாடியே तो इच्छा नहीं हो रहा है करके बोलने के तलक भी இவைகளை நீங்க விட்டு விடணும் ये सब आप छोड़ के रखना है பாருங்க எறும்பு அப்படினா देखो मुंगी जब बोलेगे तो விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்கள் தான் எறும்பு वो जो खतना किए हुए उसी को मुंगी कहा जाता है மத்தவங்க எல்லாம் சோம்பேறி सब बाकी सब जो है जो आलसी है எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் तो ये मुंगी के पास जाके सीख என்ன கற்றுக்கொள்ளணும் क्या सीखना है அது கோடை காலத்துல ஆகாரத்தை சேர்த்து வைக்குது ये जो गर्मी के समय में अपना ठंडी के समय में अपने जो पूरे खाना को जमा करके रखता है அதாவது குளிர் காலத்துக்காக ये जो ठंडी के समय के लिए அது முதலாவது ஆகாரத்தை சேர்த்து வைக்குது ये जो खाना को जमा करके रखता है அப்ப நம்ம இந்த எறும்பு எந்த ஆகாரத்தை சேர்த்து வைக்குது तो ये जो मुंगी कौन सा तो खाना को जमा करके रखता है இந்த ஆகாரங்கிற வார்த்தை ये जो खाना है वो शब्द को எபிரேய மொழியில हिब्रू भाषा में லெக்கேம் அப்படினு கொடுத்திருக்கு उसको लेकेम करके कहते हैं லெக்கேம் அப்படினா लेकेम बोलेगा तो அப்பம் ये जो रोटी
லெக்கேம்னா அப்பம். ये जो लेकिम बोलेगा तो रोटी है। அப்பம் என்னது? रोटी क्या है? அது தேவனுடைய வார்த்தை. वो जो परमेश्वर का वचन है। மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, परमेश्वर वचन के द्वारा रोटी से नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். वो जो परमेश्वर के निकले हुए मुख से निकला हुआ हर एक वचन से जीवित रहेगा। அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையை சேர்க்கணும். तो हम परमेश्वर के वचन को हमेशा इकट्ठा करके रखना है। நம்ம கர்த்தருடைய வார்த்தையை, तो हम परमेश्वर के वचन को நம்ம துரிதமா சேர்த்து வைக்கணும். तो हम जब भी जमा करके रखना है। எறும்புகள் என்ன செய்யும்? ये मुंगी लोग क्या करते हैं? ஆகாரத்தை சேர்க்கும். ये जो सब खाने को इकट्ठा करते हैं। இன்னைக்கு உங்க இப்போ சில நேரம் என்ன ஆகுதுன்னா, आज कुछ समय में देखिए क्या होता है। பிரதர் நீங்க வந்து இன்னைக்கு எங்க ஒரு இன்னைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு பிரதர். आज एक शादी है भाई। அந்த கல்யாணத்துல நீங்க கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசிருங்களா, செய்தி கொடுத்துருங்களேன். तो आज ये शादी के अंदर आप एक छोटा सा वचन दे दीजिए। பிரதர் எனக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி சொல்லக்கூடாதா? तो भाई आप मेरे को एक हफ्ता पहले नहीं बोल सकते நான் थे ப்ரிப்பேரா क्या? இருப்பேனே. मैं तो तैयार रहता था இவங்க ना। எல்லாம் எறும்பு கிடையாது. ये सब मुंगी नहीं है। முதலாவதே ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும். तो पहला तो खाना को जमा करके रखिए। பிரதர் சாயங்காலம் பிறந்தநாள் வீடு வந்து ஒரு செய்தி கொடுங்க. तो एक जन्मदिन के घर में जाकर आप शाम को संदेश दे दीजिए। உடனே இவங்க சொல்லுவாங்க, ताबड़तोड़ ये बोलेंगे, பிரதர் இதெல்லாம் முதல்ல சொல்லக்கூடாதா பிரதர்? ये सब पहले ही बोल नहीं सकते थे क्या भाई? இதெல்லாம் முதல்ல சேர்த்து வைக்கணும். ये सब पहले ही आपको इकट्ठा करके रखना है। ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும். खाना को इकट्ठा करके रखना है। தேவனுடைய வெளிப்பாடுகளை சேர்த்து ये வைக்கணும். जो परमेश्वर का प्रगटीकरण को आप इकट्ठा करके रखना है। அவங்க தான் எறும்பு. वो ही मुंगी है। அந்த எறும்பையும் பாருங்க, वो मुंगी को देखिए, ஒரு எறும்பு தான் வரும் சில நேரம். कोई एक ही मुंगी कभी कभी आएगा। அங்க ஆகாரம் இருக்குத பார்த்த உடனே वो जब खाना है ऐसा देखते हुए எப்படிதான் மத்த எறும்புக்கு சிக்னல் கொடுக்குமோ தெரியல. वो कैसा तो दूसरे को वो ध्वनि देता है करके पता नहीं है। கொஞ்ச நேரத்துல நிறைய எறும்பு வந்துரும். वो थोड़ा समय में आप देखोगे तो बहुत सा मुंगी हो जाएंगे वहाँ। எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்க போய் वो சேர்க்கும். सब इकट्ठा करके लेके जाके वहाँ मिला देंगे। அதனுடைய குழிக்குள்ள போய் சேர்க்கும். वो जो उनके जो बनाया हुआ मिट्टी के घर में उधर लेके जाके वो लोग रख देंगे। அது வச்ச பிறகு वो रखने के बाद அது மட்டும் சாப்பிடாது, वो खुद ही नहीं खाएगा, எல்லாம் சேர்ந்து वो சாப்பிடுவோம். सब जन इकट्ठा होकर ही खाएंगे। அதுதான் ஃபெலோஷிப். वही जो इकट्ठा होना है। இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையில ஃபெலோஷிப் आज பண்ணணும். हम परमेश्वर के वचन में इकट्ठा होना है। आमीन। வார்த்தையை சேர்த்து வைங்க. ये सब वचन को इकट्ठा करके रखिए। என்னென்ன செய்தி வருதோ जो जो संदेश आता है எல்லாம் எழுதி வைங்க. ये सब कुछ लिख के रखिए। மெடிடேஷன் பண்ணுங்க. आप ध्यान करते रहिए। நீங்க ஸ்டோர் பண்ணி வைங்க. आप उसको जमा करके रखिए। யார் எந்த நேரத்துல என்ன செய்தி கொடுக்க சொன்னாலும் आज कौन सा समय में आपको संदेश देने के लिए बोला जाएगा நீங்க तो ரெடியா அங்க செய்தி கொடுக்கணும். आप तैयार होना चाहिए उस संदेश देने के लिए। ஏன்னா உங்ககிட்ட ஆகாரம் இருக்குன்னு அர்த்தம். उसका मतलब आपके पास खाना है। இல்ல பிரதர், नहीं भाई, என்கிட்ட எல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி तो சொல்லிருங்க. एक तो मेरे को पहला एक हफ्ता पहले ही आप बोल दीजिए। அப்படின்னா அவர்ட்ட ஆகாரமே இல்ல. तो इसका मतलब उसके पास खाना ही नहीं இனிமே தான் है। அவர் ரெடி பண்ணணும். उसके बाद ही वो तैयार करना அது है। நல்லா இருக்குமா எப்படி இருக்குமோ தெரியாது. वो अच्छा होगा या नहीं होगा मुझे पता नहीं। ஆகாரத்தை சேர்த்து வைக்கணும். देखो खाना को इकट्ठा करके रखना है। எறும்பு யாரு? ये मुंगी कौन है? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ये ஜனம். जो खतना किए हुए लोग ही है। இவங்க என்ன செய்வாங்க? ये सब क्या करेंगे? ஆகாரத்தை நல்லா சேர்த்து வைப்பாங்க. ये सब खाना को बराबर इकट्ठा करके रखेंगे। வார்த்தை கிடைக்க கூடாத நாட்கள் வரும்போது एक समय आएगा जब वचन नहीं मिलेगा। அப்படிப்பட்ட நேரத்துல இந்த ஆகாரத்தை இது சாப்பிடும். ऐसा समय में ये वो खाना को खाएगा। எலியாவுடைய நாட்கள்ல एलिया के समय में அங்க எல்லா முழு தேசமும் பஞ்சத்துல இருந்துச்சு. वो सारा संसार वहां पर जो देश पूरा है पूरा जो अकाल में था। ஆனா எலியாவை கர்த்தர் போஷித்தார். मगर एलिया को प्रभु ने सब कुछ दिया। இன்னைக்கு நம்ம எறும்பா? आज हम मुंगी है क्या? அல்லடி சோம்பேறியா? आज क्या आलसी है क्या? நம்ம பரிசுத்தாய் பெற்றுட்டோமா? तो आज हम पवित्र आत्मा पा लिए है क्या? சந்தேகம் இருக்க கூடாது. आज हमारे मन में कुछ भी संदेह नहीं रहना चाहिए। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். आज परमेश्वर हमें आशीष करे। பாருங்க, முதலாவது பார்த்தோம் देखो पहला चीज को देखे ஓரேப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ओरेब को देखा है। ஓரேப் பெயருடைய ஒரு ஆளையும் பார்த்தோம். ओरेब का नाम का एक मनुष्य को भी देखे हमने। அவனுடைய தலையை வெட்டிட்டாங்க. उसका सर को काट दिया गया। இப்போ நம்ம எறும்பை பற்றி பார்த்தோம். आज हम अभी मुंगी के बारे में देखे। எறும்புக்கு நெமாலான்னு சொல்லுவாங்க. ये मुंगी को निमाला कहते हैं। இந்த எறும்பும் ஒரு பலன் இல்லாத ஜனங்கள். ये जो मुंगी जो जिसके पास बल ही नहीं है, அப்படிப்பட்ட ஜனங்கள். ऐसे लोग है उधर। அப்ப எறும்பு வந்து ஒரு ஜன கூட்டம். ये जो मुंगी जो है एक
बहुत से लोग हैं। இப்ப அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். इसके आगे के हम कार्यों को देखेंगे। அடுத்த பெயர் வந்து டெபோராவை பற்றி பார்க்கலாம். उसके बारे में हम डेबोरा को देखेंगे। டெபோரா அப்படிங்கிற பெயரை குறித்து பார்க்கலாம். ये डेबोरा जो नाम के बारे में हम देखेंगे। வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. एक वचन को पढ़ेंगे। நியாயாதிபதிகள் वो न्यायों का किताब 4ஆம் அதிகாரம் 4वां अध्याय 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4वां अध्याय में 4वां वचन को पढ़ेंगे। அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है டெபோராள் என்னும் தீர்க்கதரிசி एक देबोरा करके एक भविष्यवाणी அவள் ஜனங்களை நியாயம் தீர்த்தாள். वो लोगों का न्याय करिए करके। டெபோரா डेबोरा இவங்க யாரு? वो कौन है? அவங்க ஒரு தீர்க்கதரிசினி. वो एक भविष्यवाणी है, ஹalleluya. भविष्यवाणी है। हालेलुया। எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்களா? ये सब आप लिख रहे हैं क्या? டெபோராங்கிறது ஒரு தீர்க்கதரிசினி. ये देबोरा करके एक भविष्यदत्तनी है। இந்த தீர்க்கதரிசினி ये जो भविष्यदत्तनी जो है கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ये परमेश्वर से अभिषेक की हुई है। டெபோரா வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ये देबोरा जो अभिषेक की हुई है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாயாக இருந்தா. ये जो इजराइल लोगों के लिए माता करके थी, அவர் அருமையான தாயா இருந்தா वो பாத்தீங்களா? एक अच्छी माँ करके थी। இது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு டெபோரா. वो अभिषेक की हुई एक देबोरा थी। டெபோரான்னா அர்த்தம் என்ன? डेबोरा का मतलब क्या है? டெபோரா அப்படின்னா डेबोरा बोलेगा तो தேனி, ये जो மதுமக்கி. मधुमक्खी। டெபோரா அப்படின்னா जो डेबोरा बोलेगा तो அது தேனி. ये मधुमक्खी। அப்ப இப்ப நீங்க டெபோரான்ட்டு நீங்க வாசிக்கிறத तो விட்டுட்டு आज डेबोरा पढ़ने का छोड़ के அந்த டெபோரா இருக்கிற இடத்துல என்ன சொல்லணும்? वो डेबोरा वो जगह पे क्या बोलना है? தேனின்னு போடுங்க. वो मधुमक्खी करके डालिए आप। அப்ப இந்த தேனி வந்து யாரு? ये मधुमक्खी कौन है? அவர் தீர்க்கதரிசினி. वो एक भविष्यदत्तनी है। பாருங்க பேர் எப்படிலாம் வச்சிருக்காங்க. देखो नाम कैसे कैसे रखे हुए देखिए। இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். ये दूध और मध बहने वाले जगह पर लेके गया है। இந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் தேனை யூஸ் பண்ணுவாங்க. ये इजरायली लोग हर एक चीज को मध उपयोग में लाते हैं। இயேசு கிறிஸ்து யெகோஷுவா உயிர்த்தெழுந்த பிறகு जब यहोशुआ मसीह जब उठा लिया, जब पुनरुत्थान हुआ, அப்போ அவர் சாப்பிட்டது என்ன தெரியுமா? तो वो क्या खाए पता है आपको? வறுத்த மீனும் वो जो मच्छी को, அப்புறம் தேனும் தான் சாப்பிட்டார். वो मध को ही खाया है। அப்புறம் நம்ம யோவான் ஸ்நானம் பாருங்க. तो योहान स्नान को देखिए आप। வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் சாப்பிட்டான். वो जो चिमगादड़ को और जो मधुमक्खी का जो छत्ते में से जो मध को खाया है। சிம்காதடா. हाँ चिमगादड़ ही हो, बैट, नहीं नहीं वेटिकली ना, वे வெட்டுக்கிளி बोले तो ये टिटी. टिड्डियों को। टिटी அப்புறம் அந்த வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். वो टिड्डियों को और वो जो मधुमक्खी का जो मध को खाया है, இதுதான் அவன் சாப்பிட்டு வளர்ந்தான். वो यही सब खा के वो बड़ा அங்க है। தேன் வந்து ரொம்ப ஃபேமஸ். वो जो मध है वहाँ पर बहुत ही उपयोग करते हैं। அதுல நிறைய காரியங்கள் இருக்குது. उसके अंदर बहुत सा चीज है, ஆனா தேனியை சாப்பிட மாட்டாங்க. मगर जो मधुमक्खी को नहीं खाते, தேனியை சாப்பிட மாட்டாங்க. वो मधुमक्खी को नहीं खाते, அதை சாப்பிட கூடாது அவங்க. वो खाना भी नहीं चाहिए। பாருங்க இந்த தேனி என்ன செய்யும்? ये मधुमक्खी क्या करते हैं? இந்த நம்ம டெபோரா பாக்குறோமே, ये डेबोरा को देखा है ना, இவ அபிஷேகம் பண்ணப்பட்ட டெபோரா. वो अभिषेक करी हुई एक भविष्यदत्तनी है। அப்ப நம்மளும் ஒரு தேனி மாதிரி தான் तो இருக்கணும். हम भी आज एक मधुमक्खी जैसा ही रहना है, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேனி. अभिषेक किया हुआ एक भविष्यदत्ता। இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேனியா இருக்கலாம். आज हम सब जन मधुमक्खी होगा। நிறைய பேர் தேனினா எப்படி இருக்கும்? जो ये मध बोले तो कैसा होगा? தேனி என்ன செய்யும்? ये मधुमक्खी क्या करेगा? பக்கத்துல யாரையும் அண்ட விடாது. ये आजू बाजू में किसी को भटकने नहीं देगा, அது கொட்டும். वो टोच देगा। चलो चलो சொல்லுவாங்க. वो कुछ लोग बोलेगा, இவர்கிட்ட போய் யாரும் பேச முடியுமா? इससे जाके कोई बात कर सकते हैं क्या? இந்த பொம்பளைட்ட யாரும் பேசுவாங்களா? ये स्त्री से कोई बात कर सकते हैं क्या? ஏன்னா அவங்க கொட்டிட்டு இருப்பாங்க. क्योंकि वो टोचते ही रहेगी। அப்படிப்பட்டவங்கள இருக்க கூடாது. ऐसा लोग नहीं रहना है। டெபோரா தான். डेबोरा ही है, ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட டெபோராவா तो இருக்கணும். अभिषेक किया हुआ डेबोरा रहना चाहिए। நம்ம தேனி தான். हम डेबोरा, हम मधुमक्खी है, ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தேனியா हम இருக்கணும். अभिषेक किया हुआ एक मधुमक्खी होना चाहिए। இந்த தேனி என்ன செய்வாங்க? ये मधुमक्खी क्या करेगा? இந்த தேனி பற்றி கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. ये मधुमक्खी के बारे में थोड़ा देखेंगे हम। இது என்ன செய்யணும்? ஒரு பூ மேல உட்காரும். ये जो एक जाके एक फूल के ऊपर ये बैठती है, மேல உட்கார்ந்து அதனுடைய மகரந்தத்தை அது எடுக்கும்.
ये जो उसके जो फूल के ऊपर बैठ के उसके सारे रसों को लेती है। அது மகரந்தம் வந்து மேல இருக்காது, ये रस उसके अंदर ऊपर नहीं होता है, அது கீழே வரைக்கும் இருக்கும். वो अंदर तक रहता है। அப்போ இந்த தேனி என்ன செய்யும், ये जो मधुमक्खी क्या करता है, அந்த பூ மேல உட்கார்ந்து वो मधु के फूल के ऊपर बैठकर அப்படியே உள்ள வரைக்கும் போகும். वो अंदर तक जाती है। உள்ள போய் वो अंदर जाके அந்த மகரந்தத்தை குடிச்சிட்டு वो जो रसों को पीकर அது தனக்குள்ள ஒரு பை இருக்கும், उसके अंदर एक तैली होता அத है, ஹனி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. उसको जो मध का तैली कहता है, அந்த பேக்குக்குள்ள ஸ்டோர் பண்ணும். वो जो उसके अंदर जाके सब कुछ इकट्ठा करके रखती है பாருங்க, बैग के अंदर। பூக்குள்ள தேன் இருக்காது, देखो फूल के अंदर वो मध नहीं होता है। அந்த பூக்குள்ள மட்டும் தேன் இருந்துன்னு வைங்க, अगर वो फूल के अंदर अगर मध रिया होता तो सोचिए आप, நம்ம ஜனங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, तो हमारे लोग क्या करते थे पता है, தேனியே வேண்டாம், तो ये मधुमक्खी नहीं चाहिए, பூல இருந்து டைரக்டா தேன் எடுத்துருவாங்க. वो जो फूल के अंदर से ही डायरेक्ट मध को ले लेते थे। கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. कैसे परमेश्वर ने इसे रखा हुआ है देखिए। இந்த மகரந்தத்தை குடிச்சிட்டு ये जो रसों को पीकर இது ஹனி பேக்ல ஸ்டோர் பண்ணும். ये जो अपने तैली के अंदर सब इकट्ठा करके रखती है, அது ஸ்டோர் பண்ணும்போது वो इकट्ठा करने के समय में அங்கதான் ரியாக்ஷன் நடக்குது, उधर ही उसका जो काम चालू हो जाता है, அங்கதான் அது தேனா மாறுது, उसका बाद ही वो मध बनने के लिए चालू होता है, அதுக்கு உள்ளதான் தேனா மாறுது. उसके अंदर फिर वो मध बनने के लिए चालू हो जाता है। அப்ப தன்னுடைய கூட்டுக்கு பறந்து போய் फिर वो अपने घर पे जाकर அங்க இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்க தேனை கக்கும். तो ये जो अपना जो भी इकट्ठा किया है, जो मध को जो बनाया हुआ, उसको सब उल्टी करती है। அங்க கக்குன பிறகு वो उल्टी करने के बाद அது ஈரப்பதம் இருக்கும், அதுல वो उसके अंदर गीलापन होता है। அந்த ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்கு उसको गीलापन निकालने के लिए தன்னுடைய ரெக்கையை வச்சு பட பட படன்னு அடிக்கும். उसके पंखों को रख के वो फरफराते रहती है, அது வெப்பத்தை உருவாக்கும். वो गर्मी को वहां पैदा करती है। அங்க இருக்கிற அந்த ஈரப்பதத்தை வெப்பரைஸ் ஆயிரும். वो जो उसका जो गीलापन है वो वहां से निकल जाता है, வெறும் சுத்தமான தேன் கிடைக்கும். तो वहां पर जो शुद्ध जो मध मिलता है। இதே போல ऐसे ही நீங்க டெபோரா அப்படின்னா अगर आप डेबोरा है तो ஒவ்வொரு பூலையா உட்கார்ந்து हर एक फूल के ऊपर बैठकर அதுல இருக்கிற மகரந்தத்தை நீங்க எடுத்து उसके हर एक रसों को आप चूस कर, உங்களுக்கு உள்ளதான் ஒரு பை இருக்கு, तो आपके अंदर ही वो बैग है, तैली அதுல है, நீங்க தியானம் பண்ணணும். वो आप ध्यान करते रहना है उसे। நீங்க தியானம் பண்ணும்போதுதான் आप ध्यान करते करते அது தேனாக மாறும். वो मध के मानित बदल जाएगा, அதுக்கு பிறகுதான் நீங்க கக்குவீங்க. तो उसके बाद ही आप उल्टी करोगे, அப்பதான் அது ஜனங்களுக்கு யூஸ் ஆகும். तो तभी वो लोगों को उपयोग में आएगा। அப்பதான் ஜனங்கள் சொல்லுவாங்க, तो उसके बाद ही लोग कहेंगे, தேவனுடைய வார்த்தையானது तो ये परमेश्वर का वचन जो है, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது. ये जो मध है, मधुमक्खी और मध की छत्ते से भी बहुत ही मधुर है, அது ரொம்ப இனிமையானது. तो बहुत ही मधुर है। ஆனா அது இனிமையா மாறுறதுக்கு तो वो मधुर बनने के लिए இந்த டெபோரா என்ன செய்யணும்னா, ये डेबोरा क्या करती है, அந்த மகரந்தத்தை குடிச்சு இங்க பையில வைக்கணும். वो जो रसों को पीकर अपने तैली में रखना है, அத மெடிடேஷன் பண்ணணும். उसको ध्यान करते रहना है। அத மெடிடேஷன் பண்ண 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 वो ध्यान करते 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 அங்க தேனா மாறும். அது वो जो मध के मानी बदल जाएगा। இன்னைக்கு நீங்க டெபோராவா? आज आप डेबोरा है क्या? வெறும் டெபோராவா அல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட டெபோராவா? खाली डेबोरा है क्या? अभिषेक किया हुआ एक डेबोरा है? வெறும் டெபோரா கர்த்தருக்கு தேவையில்லை. तो ये खाली डेबोरा का परमेश्वर को कोई जरूरत नहीं है। அபிஷேகம் பண்ணப்பட்ட டெபோராவா இருக்கணும். आज अभिषेक किए हुए डेबोरा का परमेश्वर की जरूरत है। இன்னைக்கு நீங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா? तो आज वो अभिषेक को आप पाए हो क्या? பாருங்க, பூ மேல देखो फूल के ऊपर பட்டர்ஃப்ளை கூட உட்காரும். ये जो बटरफ्लाई भी बैठते हैं। அந்த பட்டாம்பூச்சி உட்கார்ந்து இருக்கும்போது ये बटरफ्लाई बैठने के समय में அது பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். वो देखने के लिए बहुत ही मधुर अच्छा लगता है उसे। நம்ம அது பக்கத்துல போய் பாப்போம், उसको हम बहुत ही नजदीक से जाकर देखते எவ்வளவு हैं। அழகான பட்டர்ஃப்ளை. वो कितने ही अच्छा है देखिए। இந்த பட்டர்ஃப்ளை என்ன செய்யும்னா, ये बटरफ्लाई क्या करता है அதுவும் देखिए, மகரந்தத்தை குடிக்கும். वो भी रसों को तो पीता है, ஆனா மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படாது. मगर वो लोगों को उपयोग में नहीं आता है। ஏன்னா அதுக்குள்ள ஹனி பேக் கிடையாது. उसके अंदर जो मध का तैली नहीं है, இந்த தேனீக்குள்ள இருக்கிற ஹனி பேக் ये मधुमक्खी के अंदर जो तैली है, அது பட்டர்ஃப்ளைக்குள்ள கிடையாது. ये जो बटरफ्लाई के अंदर नहीं है, அது அதுக்கு மட்டும் தான் சாப்பிடும். वो खाली उसको ही वो खाएगा। இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் இப்படி தான் இருக்காங்க. आज बहुत से पासवान वैसे ही है, அவங்க தன்னை பட்டர்ஃப்ளை மாதிரி आज காமிக்கிறாங்க. अपने आप को बटरफ्लाई के जैसा दिखाते हैं। ரொம்ப கலர்ஃபுல்லா வர்ஷிப்பா இருக்கும். बहुत ही भिन्न भिन्न कलरों के जो
Worship. वर्शिप होगा। எல்லாம் பயங்கரமான வர்ஷிப்பா இருக்கும். बहुत ही अच्छी रीति से वर्शिप करते हुए दिखाएंगे। யாருமே அப்படி அழகா வர்ஷிப் பண்ண முடியாது. कोई भी इतने अच्छी रीति से वर्शिप नहीं करेंगे करके दिखाएगा। அப்படிப்பட்ட வர்ஷிப்பா இருக்கும். ऐसा एक वर्शिप होगा। ஆனா அது எல்லாம் பட்டர்ஃப்ளை. मगर सब लोग वो बटरफ्लाई है। நீங்க தேனி எடுங்க. मगर आप मधुमक्खी को लीजिए। அது பூ மேல உட்கார்ந்திருக்கும் போது वो जो फूल के ऊपर बैठने के समय யாரா பக்கத்துல போவாங்களா? कोई उसके बाजू में जाएगा क्या? அத விரட்டி விட்டுட்டு தான் பக்கத்துல போவாங்க. वो उसको भगा कर ही फिर उसके बाजू में जाएगा। அது பிடிக்காது. वो उसको पसंद नहीं करते लोग। ஆனா அதுல தான் தேன் இருக்கு. मगर उसके अंदर ही मध है। அங்க தான் வார்த்தை இருக்குது. उधर ही वचन है। இன்னைக்கு உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வேணுமா டெபோரா வேணுமா? तो आज आपको बटरफ्लाई चाहिए क्या देबोरा चाहिए? நிறைய பேர் பட்டர்ஃப்ளை தான் தேடிட்டு இருக்காங்க. आज बहुत से लोग बटरफ्लाई को ढूंढ रहे हैं। எங்க சர்ச் பியூட்டிஃபுல் சர்ச், आज हमारे चर्च बहुत ही बढ़िया चर्च है। कलरफुल चर्च, बहुत ही और रंगी बिरंगी कलीसिया है हमारा। ब्यूटीफुल वर्शिप, बहुत ही अच्छी रीति से जो वर्शिप होता है எல்லாம் நல்லதுதான். बहुत ही अच्छा ही है सब। ஆனா मगर தேன் அப்படி சொல்லவே முடியாது. தேனி அப்படி சொல்லவே செய்யாது. मगर उसमें मद है करके बोल ही नहीं सकते। எங்க வர்ஷிப் சூப்பர் வர்ஷிப். हमारा जो वर्शिप बहुत ही अच्छा है, எங்க बढ़िया है। பாஸ்டர் என்ன அழகா பேசுவார் தெரியுமா? हमारा जो पासवान कितने अच्छे से बात करता है आपको पता है இந்த क्या? டெபோரா அழகா பேசாது. वो डेबोरा अच्छे से बात नहीं அத करेगी। பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும் वो உங்களுக்கு. उसको देखेगा तो ये कैसा तो अजब ஆனா लगेगा। தேன் அங்கதான் இருக்கு. मगर मद वहां पर ही है। இன்னைக்கு நீங்க ஊழியக்காரங்கன்னா तो आज आप सेवक है तो நீங்க டெபோரா மாதிரி இருங்க. आप डेबोरा का जैसा रीजिए। பட்டர்ஃப்ளை வேண்டாம். आप बटरफ्लाई नहीं चाहिए। நல்ல நல்ல வர்ஷிப்லாம் இருக்கும். बहुत से अच्छा अच्छा वर्शिप लीडर है। நீங்க டெபோரா வாங்க. आप डेबोरा बनिए। நீங்க வார்த்தையை எடுத்து आप वचन को लेकर நீங்க ஒவ்வொரு பூலையா உட்காரணும். आप हर एक फूल के ऊपर बैठना है। பூனை என்ன? फूल बोलेगा तो क्या है? உன்னத பாட்டுல சொல்லி இருக்குது. ये जो सभा उपदेश में गीत रत्न। श्रेष्ठ गीत में कहा गया है। அதுல உன்னத பாட்டுல சொல்லி இருக்குது. वो श्रेष्ठ गीत में कहा गया है। இரண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா दूसरा अध्याय पहला वचन में आप देखोगे तो அவர் சொல்லுவார், நான் சாரோனின் ரோஜாவும் मैं सारोन का गुलाब हूँ। நான் பள்ளத்தாக்கின் லில்லியும் मैं சொல்லிப்பார். जो तराई का जो लिली हूँ करके कहा गया है। அவர் யாரு? वो कौन है? அவர் ரோஜா. वो एक गुलाब है। அவர் லில்லி பூ. वो एक लिली का फूल है। இந்த பூக்கள் மேல உட்காருங்க. ये जो फूल के ऊपर आप बैठिए, உட்கார்ந்து वो फूल के ऊपर बैठ அதுக்குள்ள இருக்க மகரந்தத்தை நீங்க எடுங்க. उसके रसों को आप निकालिए। மகரந்தத்தை எடுத்து वो रसों को निकाल कर நீங்க அதை ஸ்டோர் பண்ணி மெடிடேஷன் பண்ணுங்க. आप इकट्ठा करके आप उसको ध्यान कीजिए। நீங்க ஸ்டோரி மீதி படிக்காதீங்க. आप उसको जो एक कहानी कथा के जैसा मत पढ़िए। பைபிள் ஸ்டோரி மீதி படிக்காதீங்க. आप कलाम को एक कहानी के जैसा मत पढ़िए। ஒரு ஹிஸ்டரி மீதி படிக்காதீங்க. आप एक उसको इतिहास के जैसा मत पढ़िए। ஜியோகிராஃபி மீதி படிக்காதீங்க. आप उसको भूगोल के जैसा मत पढ़िए। சயின்ஸ் மீதி படிக்காதீங்க. आप उसको विज्ञान के जैसा मत पढ़िए। அந்த வார்த்தையில உட்கார்ந்து वो वचन के ऊपर बैठकर ஒரு வார்த்தையில உட்கார்ந்து एक वचन के अंदर அதுல बैठकर இருக்கிற மகரந்தத்தை எடுங்க. उसका अंदर के रसों को निकालिए। அந்த பூவின் ஆழத்துக்குள்ள போங்க. वो फूल का जो गहराई के अंदर जाकर உள்ளதான் மகரந்தம் இருக்குது. उसको आप वो रसों को चूस कर அந்த உள்ள இருக்கிற அந்த மகரந்தத்தை वो अंदर से जो रसों को चूस அத कर நீங்க எடுத்து उसको चूस कर जब निकालोगे, நீங்க மெடிடேட் பண்ணும்போது आप जब ध्यान करने के समय அது தேனாக மாறும். वो मध के जैसा बदल அதுக்கு பிறகு जाएगा। நீங்க ஜனங்கள்ட்ட கொடுப்பீங்க. तभी आप लोगों को देख सकते हैं। பாருங்க எப்படி ஒரு காரியம். देखो कैसा एक बात है। देखिए பட்டர்ஃப்ளை அப்படிலாம் செய்யாது. आज बटरफ्लाई मत बनिए। பட்டர்ஃப்ளை அந்த பூவின் ஆழத்துக்குள்ள போகும். तो बटरफ्लाई वो जो फूल का जो गहराई के अंदर जाएगा तो ஆனா மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படாது. मगर लोगों को उपयोग में नहीं आएगा। நம்ம தேனியா மாறுங்க. मगर आज हम वो मधुमक्खी बनना है। பாருங்க பைபிள் சொல்லுது. देखो कलाम कहता है எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் एजेकिएल तीसरा अध्याय அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें तीसरा वचन को पढ़ेंगे। அதுல ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் சொல்லி देखो சொல்லப்பட்டிருக்கு. एक सेवक कैसा रहना है करके उसमें बताया गया है। எசேக்கியேல் 3:3 एजेकिएल 3:3 வாசிக்கலாம். पढ़ेंगे। மனுபுத்திரனே, ஆ, நான் உனக்கு கொடுக்கிற ஆ. இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. பாருங்க பைபிள் சொல்லுது. देखो कलाम कहता है, கர்த்தர் ஒரு சுருளை கொடுக்கிறாரு. देखो परमेश्वर एक पुस्तक को देता है। அது பழைய காலத்துல புஸ்தகம் கிடையாது. वो जुना करार में उसको पुस्तक करके नहीं कहा जा அது सकता ஒரு है। சுருள் தான் இருந்தது. वो एक सुरुल, சுருளுக்கு இங்க இந்தியில என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. क्या कहते हैं उसको पता नहीं, मगर यहाँ पुस्तक करके दिया गया है हिंदी में। சோ ஒரு புஸ்தகத்தை வாங்கி சுருளை வாங்கி तो एक पुस्तक को लेकर அத அவன் புசிக்கிறான். उसे वो खाता है।
புசித்த பிறகு उसको खाने के बाद அது என்னாச்சா वो क्या हो गया, வாய்க்குள்ள எப்படி இருந்துச்சு उसके मुंह के अंदर वो कैसा था, தேனாக மாறிட்டு वो मधु के जैसा था। வெளியில இருக்கும்போது சுருள் वो बाहर रहने के समय में एक पुस्तक, அது சாப்பிட்ட உடனே அது தேனா மாறிட்டு वो जब खाने के बाद वो मधु के जैसा हो गया। சாப்பிட்ட பிறகுதான் தேனா மாறும் वो जब खाने के बाद ही वो मधु होगा, சாப்பிடறதுக்கு முன்னாடி தேனா மாறல वो खाने का पहला वो नहीं होगा मधु। இன்னைக்கு அந்த வார்த்தையை எடுங்க சாப்பிடுங்க तो वचन को आप खाइए, உங்க வாயில அது தேனாக மாறும் वो जो आपके मुख के अंदर वो मधु के मानित बदलना है। அதுக்கு அடுத்த வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு कि अगले वचन को वचन कहता है, நீ என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை போய் तू मेरे इजराइल लोगों के पास जाकर என் வார்த்தையை பேசு तो मेरे वचन को तू बता। அதுக்கு பிறகுதான் பேசணும் तो उसके बाद ही वो बात करना है। முதல் சுருள் சாப்பிடணும் पहला पुस्तक को खाना है, அது வாய்க்குள்ள தேனா மாறும் वो मुंह के अंदर मद के मानित बदलेगा। அதுக்கு பிறகு ஜனங்கள்ட்ட பேசு उसके बाद लोगों के पास जाके बात कर। ஹalleluya हालेलुया। ரொம்ப பாசனா சாதாரணமா நினைக்காதீங்க तो पासवान बोलेगे तो साधारण मत ஒரு समझिए। ஒரு வார்த்தையில உட்கார்ந்து அது நல்லா சவைச்சு சாப்பிடணும் तो वचन के अंदर बैठ के उसको अच्छा से चबा के खाना है उसे। அவுக்கு அவுக்குன்னு விழுங்கிறாதீங்க तो उसको आप निगल मत दीजिए। நம்ம சுத்தமான மிருகம் மாறணும் तो आज हम एक शुद्ध प्राणी करके बदलना है। சாப்பிட்டது அப்படியே வாய் கொண்டு வந்து तो जो खाकर फिर से वो मुख के अंदर लेके आके திரும்ப நல்லா தியானம் பண்ணுங்க तो फिर से अच्छे से उसको ध्यान कीजिए। அது தேனா மாறுறது வரைக்கும் தியானம் பண்ணுங்க वो मद बनने तक आप ध्यान कीजिए। அதுக்கு பிறகு ஜனங்கள்ட்ட பேசுங்க फिर उसके बाद आप लोगों से बात कीजिए। அவங்க அதை சாப்பிடுவாங்க तो उससे आप लोगों से बात करोगे, ஜனங்கள் அதை சாப்பிடுவாங்க वो लोग फिर खाएंगे। அதை சாப்பிடும்போது वो खाने के बाद தேவனுடைய வார்த்தை எவ்வளவு தேனை போல இருக்குன்னு அவங்க உணர்வாங்க वो परमेश्वर का वचन कितने मधु के समान है करके फिर वो जानेंगे। பாருங்க வேதம் சொல்லுது देखो कलाम कहता है, வெளிப்படுத்தின விசேஷம் देखो प्रगटीकरण அதுல 10ஆம் அதிகாரம் उसमें 10वां अध्याय 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் 10 पढ़ेंगे। நான் அந்த சிறு புஸ்தகத்தை ஆ, தூதனுடைய கையிலிருந்து வாங்கி ஆ, அதை புசித்தேன். ஆ, என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. ஆ. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. பாருங்க பைபிள் சொல்லுது देखो कलाम कहता है, அந்த தூதனுடைய கையில இந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி वो दूध के हाथों से वो छोटा सा किताब को लेकर அதை நான் புசிச்சேன் उसे मैं खाया। என் வாய்க்கு தேனை போல இருந்தது वो उसके मुंह को मध के जैसा था। சாப்பிட்ட பிறகுதான் தேனை போல மாறும் वो खाने के बाद ही वो मधु के मानित बदलेगा। அடுத்த வசனத்தில் கருத்து तो சொல்றார் उसके अगला वचन को परमेश्वर के वचन कहता है, நீ மறுபடியும் ஜனங்களிடத்தில் தீர்க்கதரிசனம் சொல் பேசு तो फिर से तू लोगों के बीच में भविष्यवाणी कर। இன்னொரு தடவை மீண்டும் பேச சொல்றார் तो फिर से बात करने को कहा गया है। புஸ்தகத்தை சாப்பிடணும் वो पुस्तक को खाना है, வாய்க்குள்ள தேனாகிறது வரைக்கும் சாப்பிடுங்க वो जो मुंह के अंदर मधु के मानित बदलने तक उसको खाना है। அதுதான் முக்கியம் वो ही जरूरत है। அதுக்கு பிறகு ஜனங்கள்ட்ட பேசணும் उसके बाद ही आप लोगों से बात कीजिए। இன்னைக்கு பைபிள் நம்மளுக்கு பைபிள் தான் அந்த புஸ்தகம் तो ये जो कलामी हमारे लिए पुस्तक है, இத சாப்பிடும்போது ये खाने के समय உங்க வாயில தேனாக மாறணும் ये आपके मुंह में मधु के मानित बदलना है। அதுக்கு பிறகுதான் ஜனங்கள் மத்தியில உங்க பேச முடியும் तो நீங்க फिर ही आप लोगों के बीच में बात कर सकते हैं। இன்னைக்கு நம்ம டெபோராவா तो आज हम डेबोरा है क्या? வெறும் டெபோராவா அபிஷேகம் பண்ணப்பட்ட டெபோராவா काली डेबोरा है कि अभिषेक किया हुआ डेबोरा है? அபிஷேகம் பண்ணப்பட்ட டெபோராவாக तो நம்ம आज காணப்படும் आप अभिषेक किए हुए डेबोरा होना चाहिए। முதலாவது நம்ம அண்டங்காக்கா तो பார்த்தோம் पहला हम काला कौवा को देखे। தேவனால் பயன்படுத்தப்பட்ட அண்டங்காக்காவா இருக்கணும் तो या तो परमेश्वर के द्वारा उपयोग किया हुआ एक काला कौवा होना चाहिए। நம்ம தேவனால் பயன்படுத்தப்பட்ட அண்டங்காக்காவா இருக்கணும் तो हम परमेश्वर से उपयोग किए हुए काला कौवा होना चाहिए। நம்ம கண்ணை பிடுங்குற அண்டங்காக்காவா இருக்க तो கூடாது हम आग को नोचने वाले या उखाड़ने वाले एक काला कौवा नहीं होना चाहिए। அதாவது பரியாசம் பண்ற உதடா இருக்க கூடாது या तो हम टट्टा करने वाले हमारा होठ नहीं होना चाहिए। அடுத்தாப்புல நம்ம பார்த்தோம் दूसरा चीजों को हम देखे, நம்ம எறும்புகள் हम मूंगी है, அதாவது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்கள் हम खतना किए हुए लोग है करके। நம்ம அபிஷேகத்தை பெறலன்னா हम अभिषेक को नहीं पाए होंगे तो சோம்பேறி हम आलसी है। நம்ம சோம்பேறியா இருக்க கூடாது तो हम आलसी करके नहीं रहना है, நம்ம எறும்பா இருக்கணும் हम मूंगी करके रहना அது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட எறும்பா है। तो இருக்கணும் हम मूंगी जो खतना किए हुए मूंगी होना चाहिए। அடுத்து டெபோரா तीसरा चीज को देखे डेबोरा। டெபோரா அப்படின்னா அது தேனி और डेबोरा बोलेगा तो ये मद है।
மதுமக்கி. मधुमक्खी है। நம்ம எப்படிப்பட்ட தேனியா तो இருக்கணும்? हम कैसा मधुमक्खी होना है? நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட தேனியா हम இருக்கணும். अभिषेक किया हुआ एक मधुमक्खी होना है। இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தை பெற்றுட்டோமா? तो आज हम अभिषेक को पाए हैं क्या? நீங்க எவ்வளவு தூரம் வார்த்தை தியானிக்கிறீங்க? तो आज कितना दूर तक आप ये वचन को ध्यान करते हैं? வசனத்தை ஸ்டோர் பண்ணி வைங்க. तो ये वचन को आप जमा करके रखिए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े कामों को करेगा। அடுத்த ஒரு காரியத்தை பார்க்க तो போறோம். अगला एक चीजों को देखेंगे। பாருங்க, வாசிக்கலாம். देखो पढ़ेंगे லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் लेवी का पुस्तक उसमें 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 29 वचन को पढ़ेंगे। தரையிலே ஊறுகிற ஆ. பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் ஆ. பெருச்சாளியும் ஆ. எலியும் சகலவித ஆமையும். பாருங்க, இப்ப நம்ம பார்க்க போறது देखो आप देखेंगे எலியில वो चूहा नहीं है, பெருச்சாலிய பார்க்க போறோம். वो जो रेंगने वाले तुम्हारे अशुद्ध नेवले, नेवले को हम देखेंगे। नेवला தமிழ்ல பெருச்சாலினா वो जो तमिल में जो चूहा बोलेगा तो பெருச்சாலி, पेरीचाली बोलेगा तो அது ஒரு பெரிய எலி. वो जो बड़ा चूहा करके कहा जाता है। இது நீங்க பாம்பே சைடு இங்க வந்திருந்தீங்கன்னா, ये जो बॉम्बे साइड आप आओगे तो நாங்க முதல்ல தாராவில இருந்தோம். तो भाई पहले धारावी में थे। அப்ப அங்க பெருச்சாலி நிறைய இருக்கும். वो जो बड़े चूहे जो घूस होते हैं वो बहुत होते हैं। பூனை கூட பயந்து வாடும். वो बिल्ली भी उसको देख के डर जाएगा। இந்த பெருச்சாலி அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ये जो घूस करके लिखा गया है बड़ा चूहा, ஆனா இது எபிரேய மொழியில பார்த்தா ये जो हिब्रू अगर इसमें देखोगे तो அது ஒரு கீரி. वो एक नेवला करके दिया गया है। அது ஹிந்தியில கரெக்டா கொடுத்திருக்குது. वो हिंदी में बराबर दिया गया है। அதுல நேவலா அப்படின்னு கொடுத்திருக்குது. वो नेवला करके दिया गया है, ஆனா தமிழ்ல பெருச்சாலி கொடுத்திருக்குது. मगर तमिल में उसको बड़ा चूहा करके दिया गया है। சோ இது பெருச்சாலி இல்ல, ये बड़ा घूस नहीं है, இது மங்கூஸ். ये जो मंगूस है, இது नेवला ஒரு है। கீரி. ये नेवला है। சோ இந்த கீரி ஒரு அசுத்தமான பிராணி. तो ये नेवला जो है एक अशुद्ध प्राणी है। இப்போ நம்ம இந்த கீரியை பற்றி பார்க்கலாம். तो ये नेवला के बारे में हम थोड़ा ध्यान करेंगे। பாருங்க, நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்கும் போது देखो हर एक चीज ध्यान करने के समय நம்ம में எந்த பிராணிகளை பற்றி தியானிப்போம்னா कौन सा भी प्राणी के बारे में हम ध्यान करेंगे तो அந்த பேருடைய ஒரு நபர் கண்டிப்பா இருப்பாங்க. उसके उसके एक नाम का व्यक्ति भी जरूर होगा। அப்படிப்பட்ட நபரை தான் நான் எடுத்து तो வச்சிருக்கிறேன். ऐसा ही एक व्यक्ति को भी मैं निकाल के रखा हूँ। சோ இப்போ நம்ம இந்த கீரியை பற்றி பார்க்கலாம். ये नेवला के बारे में हम देखेंगे। இந்த கீரிக்கு எபிரேய மொழியில ये नेवला को हिब्रू भाषा में ஹுலேத் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे कुलेद करके कहते हैं। ஹுலேத். कुलेद குலேத் அப்படின்னா कुलेद बोलेगा तो அதுக்கு அர்த்தம் கீரி. उसका मतलब है नेवला। இந்த கீரி என்ன செய்யும்? ये नेवला क्या करेगा? கீரி என்ன செய்யும் நினைக்கிறீங்க? नेवला क्या करेगा आप सोचते हो? அது கீரி பாம்பை கடிச்சு கொதறி அது கொன்னே போடும். वो जो नेवला जो है सांपों को कुतर कर काट कर उसे फेंक देता है, मार देता है। அது கொன்னு போடும். वो मार देता है उसे। சோ கீரியுடைய வேலை என்னன்னா, ये जो नेवला का काम क्या है? அது பாம்பை பக்கத்துல விடாது. वो सांपों को अपने बाजू में आने भी नहीं देता। கண்ணுல பார்த்துச்சுனா वो अपने आंखों से देख लिया तो उसे அவ்வளவுதான், பாம்புக்கு அது கடைசி நேரம் தான். बस वो सांप को उसका आखिरी दिन समझने। இன்னைக்கு நீங்க எப்படி तो இருக்கணும்? आज आप कैसा रहना है? நீங்க இன்னைக்கு கீரி மாதிரி இருக்கணும். आज आप एक नेवले के समान होना है। நிறைய பேர் கீரி மாதிரி தான் இருக்கீங்க. बहुत से लोग नेवले के समान है। வீட்டுல போய் பார்த்தாச்சுனா घर पे जाके देखोगे तो எப்பவும் பார்த்தாலும் கீரியும் பாம்புமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. वो हर समय देखेगा तो वो सांप और नेवले के मानी झगड़ा करते रहोगे। வீட்டுல மாம்சத்துல சண்டை போடுவாங்க. वो जो मांस के रीति से झगड़ा करते रहोगे। நீங்க மாம்சத்தின்படி கீரி ஆக கூடாது. तो आप शरीर के माने तो नेवला नहीं होना है। நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட கீரியா மாறணும். आप अभिषेक किया हुआ एक नेवला होना है। பாருங்க, பைபிள் ஒரு வசனம் இருக்குது. देखो कलाम में एक वचन है, 2 நாளாகமம் दूसरा इतिहास 34ஆம் அதிகாரம் उसमें 34वां अध्याय எத்தனை வசனம்? 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22वां वचन को पढ़ेंगे। திரும்ப சொல்லுமா அந்த வசனத்தை? 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். दूसरा अध्याय 34वां 34वां अध्याय 22वां वचन. 34वां अध्याय 22वां वचन। அப்பொழுது இல்க்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாதின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் என்னும்
தீர்க்கதரிசினி அவனிடத்தில் போனார்கள். பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है இங்க ஒரு தீர்க்கதரிசினி இருக்கிறா. एक भविष्यद्वक्ता है, அவங்க பேர் என்னது? उसका नाम क्या है? ஹுல்தா. हुल्दा। இந்த ஹுல்தா அப்படிங்கிறது ये हुल्दा बोलेगा तो இது பெண் கீரி. ये जो स्त्री जो नेवली है, नेवली नेवली है। கீரியில ஆண் கீரிய வந்து ये जो स्त्री जो नेवली है, நேவ்லா. नेवला जो है, ஆண் கீரிய ये जो पुरुष जो नेवला है அதுக்கு குலேத் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे कुलेत करके कहते हैं। பெண் கீரிய और जो स्त्री जो नेवला है उसे அத ஹுல்தான்னு சொல்லுவாங்க. उसको हुल्दा करके कहते हैं। இந்த ஹுல்தா யாரு? ये हुल्दा कौन है? இவர் தீர்க்கதரிசினி. एक भविष्यद्वक्ता है, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசினி. ये परमेश्वर से अभिषेक किया हुआ एक भविष्यद्वक्ता है। இந்த கீரி ये जो नेवली है இது அபிஷேகத்தை பெற்ற ஒரு கீரி. वो अभिषेक पाई हुई एक नेवली है। ஹுல்தா வந்து மாம்சத்தோடு ரத்தத்தோடும் சண்டை போடுற ஒரு கீரி இல்ல. ये जो मांस और लहू से झगड़ा करने वाली नेवली नहीं है, இது ஆவிக்குரிய யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு கீரி. ये आत्मिक रीति से झगड़ा करने वाली एक नेवली है। இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கணும்? आज आप कैसा रहना है? நீங்க அபிஷேகத்தை பெற்ற ஒரு கீரியா இருக்கணும். आज अभिषेक पाया हुआ एक नेवली होना है। இந்த கீரி என்ன செய்யும்? ये नेवली क्या करेगी? பாம்ப வீட்டுக்குள்ள விடாது. ये सांप को घर के अंदर छोड़ेगी नहीं। இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? आज बहुत से लोग कैसे होते पता है? வெளிய இருக்க பாம்பெல்லாம் விரட்டுவாங்க. वो सब बाहर का सांपों को भगाते रहेंगे, ஆனா வீட்டுக்குள்ள இருக்க பாம்பை விரட்ட वो முடியாது. जो घर का सांप को भगा नहीं पाते हैं। வீட்டை வெளியில எல்லாம் விரட்டிட்டு இருப்பாங்க. वो सब बाहर जाके भगाते तो रहते हैं। ஏன்ட்ட ஒருத்தர் சொன்னாங்க, एक जन भाई को आके बताए, எங்க அப்பா வந்து வெளியில பிசாசெல்லாம் விரட்டிட்டு வருது. ये सब मेरा पिताजी जाके बाहर के जो शैतान को भगा के आते हैं, அந்த பிசாசு எங்க வீட்ல வந்து தொல்லை பண்ணுது. ये जो शैतान है हमारे घर के अंदर आके हमें परेशान करता அது है। காரணம் என்ன? उसका मतलब क्या है? फिर வெளியில உள்ள கீரி என்ன செய்யுதுன்னா வெளியில உள்ள பாம்பெல்லாம் விரட்டுது. वो जो नेवली क्या करती है, सब बाहर के जो सांप को मारती है, ஆனா வீட்டுக்குள்ள இருக்க பாம்பை விரட்ட முடியல. तो जो घर का सांप को नहीं मार पा रही है। கீரினா எப்படி இருக்கணும்? वो नेवली कैसा होना है? வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு விடக்கூடாது. ये घर के अंदर एक सर्प भी होना नहीं ஒரு அசுத்தாவி இருக்க கூடாது. चाहिए, एक अशुद्ध आत्मा नहीं होना चाहिए। முழங்கால் போட்டு அதை விரட்டுங்க. ये जो घुटना को टेक कर आप उसे भगाइए। இவங்க விரட்டட்டும் அவங்க விரட்டட்டும். वो भगाने दीजिए, वो ये भगाने दीजिए, மத்தவங்கள பார்க்காதீங்க. बाकी लोगों को मत देखिए, நீங்க கீரியா மாறுங்க. आप नेवली बन जाइए। சில ஸ்திரீகள் என்ன சொல்லுவாங்கன்னா, कुछ स्त्री लोग क्या कहेंगे, என் புருஷன் வந்து ஜெபிக்கவே कि மாட்டுக்காரு. हमारे जो पति जो है प्रार्थना ही नहीं करते। நீங்க என்ன செய்றீங்க? आप क्या करते हैं? நீங்க கீரியா மாறுங்க. आप नेवली बन जाइए। நம்ம மத்தவங்கள பார்க்க வேண்டாம். हम दूसरे को नहीं देखना है, நம்ம கீரியா இருக்கோமா? हम नेवली है ही क्या? நம்ம கீரியா இருந்தோம்னா हम अगर वो नेवली हो जाएगा வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருக்காது. तो घर के अंदर एक सांप भी नहीं रहेगा, ஒரு அசுத்த ஜந்துக்கள் இருக்காது. एक अशुद्ध भी जंतु भी नहीं रहेगा। எல்லாத்தையும் இந்த கீரி பீறி போடும். वो सब वो जो नेवली जो है सब उसको खत्म कर देगा। அந்த கீரி எப்படி இருக்கு தெரியுமா? वो नेवली कैसा रहेगा पता அது है क्या? எப்பவும் கண்ணு துருதுருன்னு பார்த்துக்கிட்டே वो இருக்கும். हमेशा ऊंचा खड़ा रख के इधर उधर देखते ही रहेगी। பாம்பு அப்படி ஜன்னல் வழியா எட்டு பாட்டிச்சுனாலும் अगर वो खिड़की से अगर सांप अगर दृष्टि भी करेगा तो இது உடனே அங்க திருப்பிரும் கழுத்தை. उसका जल्दी जल्दी वो गर्दन को घुमा देगी। கீரி இருக்குனாலே वो जो नेवली है करके பாம்பு உள்ள வராது. वो सांप अंदर नहीं आएगा। அப்ப हमें நம்ம எப்படி तो இருக்கணும்? हम कैसा रहना है? கீரிய போல हम இருக்கணும். नेवली के जैसा रहना है। இப்போ இந்த கீரிக்குள்ள டீகோடிங் நம்ம ये பார்க்கலாம். नेवली के अंदर का हम डिकोडिंग को देखेंगे। இந்த ஹுல்தா அப்படிங்கிற வார்த்தையில ये खुलदा करके जो अक्षर है அதுல மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்குது. उसमें 5 अक्षर आता है। அதுல முதல்ல ஹெத், उसका पहला खेत, அப்புறம் வாவ், उसका बाद वाव, லேமெட், लैमेड, தாலத், दालेत, ஹே. हे। இந்த கடைசி ஹே ये जो आखिरी जो शब्द है हे, இது இத என்ன சித்திர எழுத்துக்கள்ல ये பார்க்கும்போது जो पिक्टोग्राफी में आप देखोगे तो ஒரு மனிதன் கையை உயர்த்தின மாதிரி ये இருக்கும். जो एक मनुष्य हाथ को उठाए हुए दिखाई देगा। அது யாரு? वो कौन है? அது ஒரு மனிதன். वो एक मनुष्य है। அடுத்து தாலத்னா என்னது? वो डालेत बोलेगा तो क्या है? வாசல். एक द्वार है। முதல் 3 எழுத்து எடுத்தீங்கன்னா ये पहला 3 अक्षर को आप लोगे तो அத ஹுல் அப்படின்னு சொல்லி उसे சொல்வாங்க. खुल करके कहते हैं। இந்த ஹுல் அப்படினா उसके खुल बोलेगा तो அத ட்விஸ்ட் பண்றது, उसको मोड़ना, பாடியை ட்விஸ்ட் वो பண்றது. अपने शरीर को मोड़ना। ட்விஸ்ட் பண்றதுன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? வளைக்கிறது. हाँ, वो ट्विस्ट मोड़ना, உடம்பு வளைப்பாங்க. वो अपना शरीर को मोड़ते हैं। இது எப்பலாம் நடக்கும்? वो जब कब होगा ये? சந்தோஷமா இருக்கும்போது वो जब आप बहुत ही खुशी में रहेंगे तो உடம்பு வளைச்சு வளைச்சு டான்ஸ் ஆடுவாங்க. वो जो अपने शरीर को जो
घुमा घुमा के नाचेंगे, மொரோடு மொரோடு मरोड़ मरोड़ के नाचेंगे, வளைச்சு வளைச்சு டான்ஸ் ஆடுவாங்க. वो मरोड़ मरोड़ के नाचेंगे। அதே மாதிரி வலி இருந்துச்சுன்னா, वो जो दर्द रहेगा तो வயித்துல வலி இருக்குன்னு अगर வைங்களேன், पेट के अंदर अगर दर्द रही है तो समझो ना, அப்பவும் அவங்க எப்படி இருப்பாங்க? तो तब वो कैसे रहेंगे? உடம்ப வளைக்க தான் செய்வாங்க. वो अपना पेट को मरोड़ते रहेंगे, வயிறு வலிக்குதே वो அப்படின்ட்டு. पेट दर्द दे रहे करके। அதே மாதிரி கர்ப்ப வேதனை இருக்கும் போதும் वैसे ही जब गर्भ का जो दर्द आएगा तो அப்பவும் உடம்ப வளைக்க தான் செய்வாங்க. तभी भी वो पेट को मरोड़ने का जैसा ही लगेगा। இப்போ இந்த எழுத்தை பாருங்க, देखो ये अक्षर को आप देखिए, இந்த முதல் 3 எழுத்து வந்து குல். ये जो पहला 3 अक्षर जो है कुल, இது வந்து கர்ப்ப வேதனையில வளைக்கக்கூடிய ட்விஸ்ட். ये जो गर्भ का वेदना से मोड़ा गया एक चीज है। அது அந்த வேதனையில நம்ம உடம்பு வளைக்கும் போது, ये जब अपना शरीर दर्द देने के समय में, அந்த உடம்பு வளைக்கும் போது ये जो अपना गर्भ दर्द देने के शरीर को मोड़ने के समय में அங்க ஒரு வாசல் திறக்கப்படுது. एक द्वार वहां पर खुलता है। கர்ப்ப வேதனையில வலியில துடிப்பாங்க, ये गर्भ वेदना में जब जब तड़पते रहने के समय में அப்போ ஒரு வாசல் திறக்கும். एक द्वार खुलता है। அங்க இருந்து யார் பிறக்கிறா? उधर से कौन जन्म लेता है? அங்க ஹே இருக்கு பாருங்க, वो है देखिए, ஒரு மனிதன் பிறக்கிறான், एक मनुष्य जन्म लेता ஒரு है, ஆசீர்வாதம் பிறக்குது. एक आशीष जन्म लेता है। சோ கர்ப்ப வேதனை இருக்கும்போது ये जो गर्भ का जब दर्द होने के समय ஒரு में வாசல் திறக்கப்படும், एक द्वार खुलता है, அங்க ஆசீர்வாதம் வரும். वो वहां पर आशीष आता है। இன்னைக்கு நீங்க கீரி அப்படினா, आज आप नेवले हो तो நம்ம கீரி எப்படி இருக்கும்? आज हम नेवला कैसा होगा? இந்த ஆவிக்குரிய கீரி எப்படி ये இருக்கும்? आत्मिक नेवला कैसा होगा? ஒரு கர்ப்ப வேதனை, एक जो गर्भ का दर्द थे, நம்ம குடும்பத்தை குறித்தான கர்ப்ப வேதனை, एक अपना परिवार परिवार को लेके एक गर्भ का दर्द होगा, उससे நம்ம பிள்ளைகளை குறித்தான கர்ப்ப வேதனை, अपने बच्चे को लेके एक गर्भ का दर्द होगा, மனைவியை குறித்தான கர்ப்ப வேதனை, अपने पत्नियों को लेकर एक गर्भ का दर्द होगा, புருஷனை குறித்தான கர்ப்ப வேதனை. अपना पुरुष को लेके उसको गर्भ का दर्द होगा। அந்த கர்ப்ப வேதனையில वो गर्भ दर्द से கர்த்தரை நோக்கி கதறும் போது वो जब परमेश्वर की ओर पुकारने के समय ஒரு வாசல் திறக்கப்படும். एक द्वार वहां पर खुल जाता है। அந்த வாசல் திறந்துச்சுனா वो द्वार अगर खुल गया तो வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும், वो जो घर के अंदर एक आशीष आएगा, குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் वो வரும். कुटुंब के अंदर एक आशीष आएगा। சிலவங்களுக்கு அந்த கர்ப்ப வேதனையே இருக்காது. ये कुछ लोगों को गर्भ का दर्द ही नहीं होगा। எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? कैसे प्रार्थना करेंगे? கர்த்தாவே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, परमेश्वर मेरे परिवार को आशीष कीजिए, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, मेरे बच्चों को आशीष நல்ல कीजिए, சம்பள உயர்வை தாங்க. अच्छा एक पगार बढ़ा के दीजिए। ஒரு வேதனை இருக்காது. एक दर्द भी नहीं होगा। அது ஏதோ சிசரின் பண்ணி எடுத்த மாதிரி. वो जो सी सेक्शन करके निकाला गया होगा, சி செக்ஷனா, சோ சர்ஜரி பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். वो सी सेक्शन करके निकाला அவங்க होगा, பாட்டு படுத்திருப்பாங்க. वो ऐसा ही अपने आप सोई पड़ी ஒரு கர்ப்ப வேதனை எல்லாம் ஒண்ணு இல்ல. कुछ एक दर्द नहीं, कुछ भी नहीं है। நீங்க கீரியா இருக்க முடியாது. अगर आप नेवला नहीं रह सकते, கீரி ஆகணும்னா अगर आप नेवला होना है तो உங்களுக்கு குடும்பத்தை குறித்தான கர்ப்ப வேதனை இருக்கணும். आपका परिवार का एक गर्भ वेदना आना चाहिए। அது இருந்தா தான் நீங்க முழங்கால மடக்குவீங்க. आपको अगर वो होगा तो ही आप घुटना टेकोगे। முழங்கால மடக்காம आप घुटना टेके बिगर அங்க வாசல் திறக்கப்படாது. वहाँ द्वार नहीं खुलेगा। முழங்கால் மடக்காம आप घुटना टेके बिगर குழந்தை பிறக்காது. वहाँ बच्चा जन्म नहीं होगा। நீங்க ஒரு ஸ்திரீ குழந்தை பிறக்கணும்னா तो अगर एक स्त्री एक बच्चे को जन्म देना है तो முழங்கால கண்டிப்பா முடக்கி वो ஆகணும். जो अपना को घुटना को जरूर टेकना है। குடும்பத்தை குறித்தான ஒரு பாரம், एक जो कुटुंब को लेके एक उसको बार होना चाहिए। அந்த उसके ऊपर। பாரம் இருந்துச்சுன்னா वो अगर उसका ऊपर वो बार होगा நீங்க तो தான் கீரி. आप ही एक नेवला होगे। நீங்க உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். आपका कुटुंब आशीष पाया हुआ कुटुंब होगा। பாரம் இல்லாம சும்மா உட்கார்ந்து கர்த்தாவே ஆசீர்வதிங்கப்பா अगर वो बाहर ही नहीं रहेगा तो आप मेरा परिवार को आशीष कीजिए परमेश्वर, அப்படி நீங்க ஜெபிச்சீங்கன்னா ऐसा आप प्रार्थना करोगे तो இதுல என்ன ஆசீர்வாதம் இறங்குமா எனக்கு इसके தெரியல. अंदर क्या आशीष उतरेगी आप सोच लीजिए। உங்க ஜெபம் கூரைக்கு மேல போகுமா எனக்கு தெரியல. तो ये जो आपका जो प्रार्थना है छत के ऊपर भी जाएगा क्या आप सोच लीजिए। அண்ணாளுக்கு கர்ப்ப வேதனை, अन्नाल को एक गर्भ वेदना हुआ எனக்கு है, குழந்தை இல்லையே मेरे को एक बच्चा नहीं है, அப்படிங்கிற ஒரு கர்ப்ப வேதனை. ऐसा एक गर्भ वेदना उसको उठा। அவ சரீரத்துல கர்ப்ப வேதனை வர்றதுக்கு முன்னாடி उसका शरीर के अंदर वो गर्भ वेदना आने से पहला அவ மனசுக்குள்ள கர்ப்ப வேதனை, उसका मन के अंदर वो वेदना आया गर्भ அந்த का। வேதனை வந்த உடனே वो गर्भ का जो दर्द आने के समय में கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால முடக்குனா. वो जो परमेश्वर के सम्मुख में जाके घुटना को टेकी है। ஏலி நினைச்சா एली ने समझा இவ குடிச்சிட்டு வந்து புலம்பிட்டு இருக்கறா, ये तो पी के आके बड़बड़ा रही है, ஆனா உள்ளத்துல அவ கர்ப்ப வேதனையோட मगर वो இருந்தா. मन के अंदर टूटी हुई थी, उसको गर्भ वेदना था। அவ முழங்கால முடக்குனா, वो अपना जो घुटने को टेकी है, வாசல் திறக்கப்பட்டது. वो
वो द्वार खुला है वहां पर, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். आशीष को पाइए। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன? आज हमारा जीवन कैसा? உங்க குடும்பத்தை குறித்தான கர்ப்ப வேதனை वो வரணும். आपका कुटुंब को लेके गर्भ वेदना है क्या? யெகோஷுவா சிலுவையில் இருக்கும்போது यहोशुआ जब क्रूस के ऊपर टंगे हुए थे, அவர் அங்க ஒரு கர்ப்ப வேதனையில் இருந்தார். वो एक गर्भ वेदना में थे। சிலுவையில ஒரு கர்ப்ப வேதனை. ये क्रूस के ऊपर एक गर्भ वेदना था அந்த उसे। கர்ப்ப வேதனை எப்படி இருந்துச்சு? तो वो गर्भ वेदना कैसा था उनको? அவர் வலியில துடிச்சிட்டு இருக்காரு. वो दर्द से तड़प रहे थे, ஆனா ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. मगर एक शब्द भी उन्होंने बात नहीं की அவர் है। நினைச்சா उन्होंने वो सोचे, ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா अगर एक शब्द भी अगर मैं बोल दूं तो சூழ்நிலை எல்லாம் மாறி இருக்கும். पूरा स्थिति वहां पर बदल ஆனா जाएगा। கர்த்தர் மௌனமா சகித்து கொண்டிருந்தார். मगर परमेश्वर वहां चुपचाप सहन करते जा रहे थे। அங்க ஒரு கர்ப்ப வேதனை நடக்குது. वहां एक उसको गर्भ का पीड़ा वहां पर था। அப்படி கர்ப்ப வேதனையில அவர் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிட்டு वो இருக்கிறாரு. गर्भ के पीड़ा के अंदर एक एक शब्द बोलते जा रहे थे। ஏழாவது வார்த்தையை சொல்லிட்டு जब 7वां शब्द बोलने के समय அவர் மரித்தார். वो अपने जीवन को प्राण को छोड़ दी। அப்பந்தான் वो तभी ही பக்கத்துல இருந்த ஒரு போர் வீரன் तभी एक बाजू का जाके एक सोल्जर அவன் நேர ஈட்டி வச்சு கர்த்தருடைய விலால குத்துனான். वो बाला को लेके उसका छाती पे बोका है। ஏன் விலால குத்துனான்? क्यों छाती पर ही बोका है? वो வேற எங்கயா குத்தி कहीं பார்த்துக்கலாமே. और बोक सकता था ना वो। அந்த விலால ஏன் குத்தணும்? क्यों वो जो छाती के बाजू में ही वो बोकना था பாருங்க उसे? வசனத்தை வாசிங்க. யோவான் देखो कलाम के अंदर से एक वचन को पढ़ेंगे। யோவான் 19ஆம் அதிகாரம் योहान 19वां अध्याय 34ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 34 को पढ़ेंगे। யோவான் 19:34. उसमें योहान में 19वां अध्याय 34वां वचन। ஆகிலும் ஆ, போர் சேவகரில் ஒருவன் ஆ, ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். ஆ. உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பாருங்க பைபிள் சொல்லுது देखो कलाम कहता है, ஒரு போர் சேவகன் என்ன செய்தானா? एक सिपाही ने क्या किया है? ஈட்டினால விலால குத்துனான். वो जो बाला को लेके उसका छाती में बोका है। பாருங்க இங்க தமிழ்ல என்ன கொடுத்திருக்குன்னா देखो तमिल में क्या दिया गया है? விலாண்டு கொடுத்திருக்குது. वो जो छाती करके दिया गया है। ஆனா ஹிந்தில என்ன नहीं हाँ, हड ये पसली. पसली पसली करके दिया गया है। ஆனா ஹிந்தில எப்படி கொடுத்திருக்குன்னா और हिंदी में कैसा दिया गया है? இது செஸ்ட்னு கொடுத்திருக்குது. वो पंजर करके दिया गया है। ஆ? पंजर 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 பஞ்சர் போல இது ஆ பஞ்சர் தான் वो கொடுத்திருக்குது. पंजर करके दिया गया है। ஆனா ஹிந்தி நம்ம இது ஹீப்ருல பாத்தீங்கன்னா अगर हिब्रू में हम देखेंगे तो அது விலா இல்ல. वो जो छाती சத்தினி பஞ்சர் पंजर नहीं है। அது விலால குத்தல, वो पंजर में नहीं बोका गया है। சைடுல குத்துனா. उसका जो बाजू में उसका बोका गया है करके। அவனுடைய கர்த்தருடைய சைடுல குத்திட்டான். वो साइड में उसको बोका गया, बाजू में। இந்த சைடுல குத்துன உடனே ये जो बाजू में बोकने के बाद ரத்தமும் தண்ணீரும் வந்தது. उसके बाद लहू और पानी आ गया है। ஆ? ரத்தமும் தண்ணி வந்துச்சுன்னா அடுத்தப்பல என்ன வரணும்? और लहू और पानी आने के बाद तीसरा चीज क्या आना है? ஒரு தாய் கர்ப்ப வேதனையில இருக்கும்போது एक जो माँ गर्भ वेदना में रहने के समय में முதல்ல தண்ணி குடம் உடையும், तो पहला जब लहू बाहर आएगा, பானி, पानी आएगा, அதுக்கு பிறகு ரத்தம் வெளி வரும், उसके बाद लहू आएगा, அதுக்கு பிறகு குழந்தை பிறக்கும். उसके बाद भी बच्चा जन्म लेगा। இங்க யோசுவா சிலுவையில यहाँ यहोशुआ जब क्रूस पर रहने के அவர் समय கர்ப்ப வேதனையில இருக்கார். वो गर्भ वेदना में थे। தன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். हमारे बच्चे, मेरे बच्चे लोग पूरा रक्षा पाना है। அவர் சிலுவை பாடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி वो जो क्रूस का जब दुख में पीड़ा में जाने से पहले, கெத்செமனே தோட்டத்துல जब वो गस्तमेनी बगीचे के अंदर அவர் முழங்கால் போட்டு वो अपने घुटने को टेक कर அவர் பாரத்தோடு ஜெபிக்கிறாரு. वो जो बोझ उठाकर प्रार्थना करने के समय அவருடைய வேர்வை துளி वो उनका जो पसीना है அது ரத்த துளி போல் விழுந்தது. वो जो लहू के मानित गिरा है करके कहा गया। எவ்வளவு கஷ்டமான நேரம். कितना ही वो कष्ट का समय रिया होगा அவர் सोचिए। சொல்ற பிதாவே उसके वो कहते हैं, पिताजी இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ये जो पात्र मेरे पास से निकल जाएगा तो அது எடுத்து போடும். वो आप निकाल दीजिए, ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, मगर ये मेरा इच्छा नहीं है, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். आपका इच्छा के अनुसार ये होने அவருடைய दीजिए। சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். उनका इच्छा को उन्होंने सौंप दिया है। அவர் சிலுவையில கர்ப்ப வேதனை वो இருக்கும்போது जो क्रूस का पर गर्भ वेदना में रहने के அங்க समय போர் சேவர் ஈட்டி வச்சு குத்துறான் वो பாருங்க. जो सिपाही वो बाला लेके घोपता है, देखिए தண்ணியும் ரத்தமும் வந்துட்டு वो पानी और लहू बाहर आ गया है। இந்த தண்ணி இவன் எங்க குத்துனா वो कहाँ बोके हैं? அவன் சைடுல குத்துறான். वो छाती के नीचे बोके। இந்த சைடுக்கு எபிரேய மொழியில वो साइड को हिब्रू भाषा में அத
சாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. उसे साड़ करके कहते हैं। அதுக்கு என்ன சொல்லுவாங்க? उसे क्या कहते हैं? அத சாடுன்னு சொல்லுவாங்க. उसको साड़ करके कहते हैं। இந்த சாடுக்கு ரெண்டு எழுத்து உண்டு. वो साड़ को दो ही अक्षर है, देखिए। அதுல ஒன்னு வந்து சாடே, वो साड़े है। இன்னொன்னு ரெண்டாவது எழுத்து வந்து தாலத். उसका दूसरा जो मतलब है डालेत। ரெண்டாவது எழுத்து, दूसरा जो अक्षर है डालेत। அந்த ரெண்டாவது தாலத் வந்து वो जो दूसरा जो डालेत जो है, அது அர்த்தம் என்னது? उसका मतलब क्या है? டோர், वो द्वार है, அதுதான் வாசல். वही दरवाजा है। இந்த முதல் எழுத்து சாடே, वो पहला जो अक्षर जो साड़े है, இது வந்து சித்திர எழுத்துல, वो जो आप एंशियंट टाइम पे आप देखोगे तो लिखित में देखेंगे तो அது சித்திர எழுத்துக்கள் ஒரு மனிதன் குனிந்து இருக்கிற மாதிரி ये இருக்கும். जो एंशियंट हिब्रू में जो लिखावट में आप देखेंगे तो आज एक मनुष्य अपने आप को झुकाया हुआ करके दिखाई ஒரு देगा। குனிந்த மனிதன், एक झुका हुआ मनुष्य, ஒரு தவழுகிற மனிதன். एक जो क्रॉलिंग करता हुआ मनुष्य। இப்போ பாருங்க, ஈட்டி வச்சு குத்துறான். देखो जब वो बाला लेके गोपता है, எங்க குத்துனா? कहाँ गोपता है? சைடுல குத்துறான். वो जो बाजू में उसका गोपता है, சைடுல नीचे। குத்துன உடனே वो जो छाती की जब नीचे बोकने के समय டாலேத்து திறந்துட்டு, वो द्वार खुल गया है, டோர் திறந்துட்டு, वो द्वार खुल गया है। அங்க உள்ள இப்ப யார் இருக்கா? अभी उसके अंदर कौन है? ஒரு குனிந்த மனிதன். एक जो झुका हुआ मनुष्य। இந்த குனிந்த மனிதன் வெளியே வரான். ये जो झुका हुआ मनुष्य बाहर आ रहा है। இந்த மனிதன் யார் தெரியுமா? ये जो मनुष्य कौन है पता है? இத நீங்களும் நானும். ये जो मैं और आप है। நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம். हम जो मसीह के अंदर थे, எப்ப வெளியே வந்தோம்? कब बाहर आए? சிலுவையில வெளியே வந்திருக்கிறோம். वो जो क्रूस के अंदर से बाहर आ गए। நம்ம குழந்தை வெளியே வந்தாச்சு. अब ये बच्चे बाहर आ गए। ஆசீர்வாதம் வெளியே வந்துட்டு, आशीष बाहर आ गया है। பாருங்க, கர்ப்ப வேதனை. देखो जो गर्भ का पीड़ा है। யெகோஷுவா யாரு? यहोशुआ कौन है? அவர் ஒரு கீரி. वो एक नेवला है। அவர் ஒரு ஹுலேத். वो एक हुलेद है। அவர் ஒரு கீரியா இருந்தார். वो एक नेवले थे। அதனாலதான் சிலுவையில इसीलिए जो क्रूस का ऊपर சர்ப்பத்தை காலால் மிதித்து போட்டார். वो जो सांपों को अपने पांव तले कुचल डाला है उसने। மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, वो जो मरण का अधिकार जो शैतान है उसे, அவன் யாரு? वो कौन है? அவன் ஒரு பாம்பு. वो एक सर्प है। தன்னுடைய மரணத்தினாலே वो अपना मरण के द्वारा அவனை முறியடித்தார். वो उसको खत्म कर दिया है। ஒரு கீரி செய்யக்கூடிய வேலை वो செய்தார். जो नेवला किया हुआ एक काम को करे उन्होंने। பிசாச உண்டில்லனாக்கிட்டாரு. वो शैतान को जो कुछ नहीं कर सकता ऐसा कर दिया है। அவன் ஒண்ணு செய்ய முடியாது. वो कुछ भी नहीं कर सकता है अभी। அப்படிப்பட்ட காரியம் செய்தார். ऐसा उसको कर दिया है கர்த்தர் शैतान को। சொன்னார், परमेश्वर ने कहा, பைபிள் சொல்லுது, कलाम कहता है, பிசாசின் கிரியை அழிக்கவே जो शैतान को क्रिया को मिटाने के लिए ही மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். मनुष्य का पुत्र जन्म लिया है, இன்னைக்கு प्रकट எப்படி हुआ है। அவர் எப்படி இருக்கிறார் अब பாருங்க. वो कैसा होगा करके आप அவர் सोचिए। எல்லாத்துக்கும் பெரிய கீரி. वो सबसे बड़ा नेवला है। கீரிக்கு பிறந்தது கீரி தான். दो नेवला को जो जन्म लिया वो नेवला ही होगा। நம்ம கீரியினுடைய பிள்ளைகள். हम नेवला के बच्चे लोग हैं। அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கீரி. वो अभिषेक किया हुआ एक नेवला है। அவர் மேசியா. वो मेसिया है। நம்ம இன்னைக்கு யாரா இருக்கணும்? आज हम कौन है होना चाहिए? நம்மளும் ஒரு கீரி தான். हम भी एक नेवला ही है। ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட கீரியா एक இருக்கணும். अभिषेक किया हुआ नेवला है। இன்னைக்கு ராத்திரி आज रात को நீங்க அபிஷேகத்தை நிறைஞ்சு आज अभिषेक के अंदर भरकर வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருக்க கூடாது. एक घर के अंदर एक सर्प भी होना नहीं உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன பாம்பு நடமாடுதுன்னு பாருங்க. आज आपके घर के अंदर कौन सा सांप मंडरा रहा है करके देख लीजिए आप। அது காலையில எந்திக்கும் போது இருக்க கூடாது. वो सवेरे उठने के समय में वो रहना नहीं ஏன்னா चाहिए। நம்ம எல்லாம் கீரியினுடைய பிள்ளைகள். हम सब नेवला के बच्चे लोग நம்ம हैं। கீரியினுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? हम नेवला के बच्चे कैसे होना चाहिए? கீரியை போல हम இருக்கணும். नेवला के जैसा होना चाहिए। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर बड़े कामों को करेगा। முதல்ல நம்ம அண்டங்காக்காவை பார்த்தோம். हम पहले का वो काला कौवा को देखे हैं। அதுக்கு பிறகு நம்ம எறும்பை பற்றி பார்த்தோம். उसके बाद हमने मुंगी को देखा है। அதுக்கு பிறகு நம்ம டெபராவை பற்றி उसके பார்த்தோம். बाद हम डेबोरा को देखे हैं। இப்ப நம்ம கீரியை பற்றி பார்த்திருக்கோம். आज हम नेवला के बारे में, चौथा नेवला के बारे में देखें। ஹுல்தா. हुल्दा। அடுத்தது उसके बाद पांचवा நம்ம जो है, நரிய பற்றி பார்க்கலாம். उसके बाद हम ये फॉक्स के बारे में நம்ம देखेंगे। இந்த 3 நாள் மீட்டிங்னா तो आप अगर उसमें सब्सक्राइब कर लिए होंगे நாளைக்கு அதுல வந்து நீங்க ஈஸியா போயிடலாம். तो उसके अंदर आप आसानी से जा सकते हो। சோ கர்த்தர் உங்களை तो ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप लोगों को सब आशीष करे। இப்போ ஐந்தாவது ஒரு ஜந்து பற்றி பார்க்கலாம். तो पांचवा एक जंतु के बारे में हम देखेंगे। ஒரு மிருகத்தை பற்றி பார்ப்போம். एक जानवर के बारे में हम देखेंगे। நரிய பற்றி பார்க்கலாம். एक फॉक्स के बारे में देखेंगे। இந்த நரி என்ன? ये जो फॉक्स क्या है? இந்த நரியுடைய சுபாவம் எப்படி இருக்கும்? ये फॉक्स का स्वभाव कैसा होगा? பாருங்க, எசேக்கியேல் देखो एजेकिएल 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय, அதுல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें चौथा वचन को पढ़ेंगे। எசேக்கியேல் एजेकिएल 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय, அதுல 4ஆம் வசனம். उसमें चौथा वचन। இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள்.
பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, இஸ்ரவேலர்களே ये इजराइलियों, உங்க தீர்க்கதரிசிகள் तुम्हारे भविष्यद्वक्ता जो है வனாந்தரத்துல நிறைய போல இருக்காங்க. वो जो खंडरों में रहने वाले लोमड़ियों के समान है, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. मगर इजराइल लोग को कुछ पता ही नहीं चल रहा है। அவங்க என்ன நினைக்கிறாங்க, वो लोग क्या समझते हैं, எங்க தீர்க்கதரிசி வந்துட்டா, वो हमारे भविष्यद्वक्ता आ गए, எங்க தீர்க்கதரிசி வந்துட்டா. हमारे भविष्यद्वक्ता आ गए। ஆனா கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி பார்க்கும்போது मगर परमेश्वर जब भविष्यद्वक्ता लोग को देखते हैं, இவங்க எல்லாம் வனாந்தரத்துல உள்ள ஒரு நரி போல இருக்காங்க. वो एक जंगल में रहने वाले या खंडरों में रहने वाले लोमड़ियों के समान है। இந்த நரி அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ஹீப்ருல பார்க்கலாம். ये जो लोमड़िया है उसको हम हिब्रू भाषा में क्या है करके देखेंगे। நரிக்கு எபிரேய மொழியில जो लोमड़ी को जो हिब्रू भाषा में அத ஷுவால் அப்படின்னு சொல்லி उसको சொல்லுவாங்க. शुआल करके कहते हैं। அத நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. उसको आप लिख के रख लीजिए, ஷுவால். शुहाल। ஷுவால் அப்படினா शुआल बोलेगा तो, ஒரு நிமிஷம், 1 मिनट, शुआल ஷுவால் அப்படின்னு சொல்லுவாங்க. शुआल करके कहते हैं। ஷுவால் அப்படினா நரி. शुआल बोलेगा तो लोमड़िया। இப்போ இந்த ஷுவால்குள்ள டீகோடிங் பாருங்க. वो शुआल का डिकोडिंग देखेंगे। முதல் எழுத்து என்னது? ये पहला अक्षर क्या है? ஷீன். शीन। ஷீன் அப்படினா शीन बोलेगा तो அது யாரை குறிக்குது? वो किससे दर्शाता है? அது எல் ஷடாய் தேவனை குறிக்குது. वो एल शडाई परमेश्वर को दर्शाता है। ஷீன் வந்து யாரை குறிக்குது? शीन हमेशा किसको दर्शाता है? எல் ஷடாய் தேவன். एल शडाई परमेश्वर। அடுத்தது வாவ். उसके बाद वाव है। வாவ் என்ன செய்யும்? वाव क्या करेगा? அது ரெண்டு எழுத்தை இணைக்கும். वो दो चीजों को जोड़ता है, ரெண்டு நபரை இணைக்கும். वो दो जनों को जोड़ता है। அடுத்தாப்ல उसके बाद மூணாவது ஆயின், उसका तीसरा जो अक्षर है वो आइन, நாலாவது லாமெட். और चौथा जो है लैमेड है। சோ இப்போ இந்த நாலு எழுத்து சேர்ந்துதான் ஷுவால். ये चारों चीजों को आप जोड़ोगे तो उसे शुआल कहते சோ हैं। ஷீன் அர்த்தம் என்ன? शीन का मतलब क्या है? எல் ஷடாய். एल शडाई। அடுத்தது கடைசி ரெண்டு எழுத்து जो எடுத்தீங்கன்னா आखिरी दो अक्षर को आप लोगे तो அல் அப்படிங்கிற अल எடுத்துட்டீங்கன்னா बोलेगे तो தன்னை உயர்த்துகிறது. तो अपने आप को ऊंचा करना, தன்னை தானே உயர்த்துவாங்க. तो अपने आप को ऊंचा करेंगे। இந்த நரி என்ன செய்யும்? ये जो लोमड़िया क्या करेंगे? இது எல் ஷடாய்க்கு சமமா தன்னை உயர்த்துது. ये एल शडाई के मानित अपने आप को ऊंचा करेंगे। அதுதான் அந்த நரியினுடைய வேலை. यही है जो लोमड़ियों का काम ही है। தேவனுக்கு சமமா இருக்கணும்னு சொல்லி ये நினைக்கிறது. परमेश्वर के मानित रहना है करके सोचेंगे। ஒரு தடவை एक समय में யோவான்ல பாத்தீங்கன்னா योहान के अंदर आप देखोगे तो அதுல பரிசேயர் சொல்வாங்க, वो फरीसियों को देख के कहते हैं, ஏரோது உங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான், ये हेरोद तुझे पकड़ने के लिए कोशिश कर रहा है, அதனால வேற ஒரு ஊருக்கு போயிருங்க. तो दूसरे गांव में चले जाइए। அப்ப கர்த்தர் சொல்வார், और परमेश्वर फिर प्रभु कहते हैं, அந்த நரிட்ட சொல்லுங்க, वो लोमड़ी को कहे, இன்னைக்கும் நாளைக்கும் மறுநாளும் நான் வேலை செய்ய வேண்டியிருக்குது. ये आज कल और परसों मुझे काम करना है, அதுக்கு பிற்பாடு மனுஷகுமாரன் மகிமைப்படுவார். उसके बाद ही मनुष्य का पुत्र महिमा किया जाएगा। அவன் இந்த ஏரோத பார்த்து என்ன சொன்னாரு? वो हेरोद को देखकर क्या कहा? நரின்னு சொன்னார். वो लोमड़ी करके कहा है। அவன் ஒரு நரிதான். वो लोमड़ी है। அவ அந்த நரி என்ன செஞ்சு தெரியுமா? वो लोमड़ी क्या किया है पता है आपको? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல वो जो अपोस्तल में जो प्रेरितों प्रेरित का काम में 12वां अध्याय में அதுல கடைசி 3 வசனத்தை वो जो வாசித்தீங்கன்னா आखिरी 3 अक्षर वचनों को पढ़ोगे तो இந்த ஏரோதுக்கு பிறந்த நாள் வருது. ये हेरोद को जन्मदिन आता है। இவன் நல்ல வஸ்திரத்தை உடுத்திட்டு वो अच्छा वस्त्र को पहनकर ஜனங்கள் மத்தியில் அப்படி இது என்ன பிரச்சாரம் பண்றான். ये लोगों का बीच में जाकर प्रचार करता है। உடனே ஜனங்கள் இது மனுஷனுடைய குரலே இல்ல, ये सब लोग देख के बोलते हैं ये मनुष्य का आवाज नहीं है, இது தேவனுடைய सत्य, தேவனுடைய சத்தம், ये परमेश्वर का आवाज है, இது தேவனுடைய குரல் சொன்னாங்க. ये परमेश्वर का आवाज है करके बोले। இவன் என்ன செஞ்சிருக்கணும்? ये क्या करना चाहिए? தேவனுக்கு மகிமை செலுத்தி இருக்கணும். परमेश्वर को महिमा देना ஆனா चाहिए அவன் था, மகிமை கொடுக்கல. मगर वो महिमा नहीं दिया है। உடனே மேல அந்த தூதன் என்ன செய்தார் தெரியுமா? मगर ताबड़तोड़ दूध ने ऊपर से क्या किया पता है? அவனை வாதித்தார், उसको जो बीमार कर दिया है, அவன் அடித்தார், उसको मारा है, அவன் புழு புழுத்து செத்து போயிட்டான். वो कीड़ा लग लग कर मर गया है। இந்த நரியினுடைய வேலை என்ன? ये जो लोमड़ी का काम क्या है? தேவனை விட உயர்த்தணும். ये परमेश्वर से भी अपने आप को ऊंचा करना அப்ப है। இந்த தீர்க்கதரிசிகள் ये जो दो भविष्यद्वक्ता लोग जो இவங்க है என்ன செய்றாங்க? ये सब क्या करते हैं? இவங்க தன்னையே உயர்த்த ये நினைக்கிறாங்க. अपने आप को ऊंचा करने के लिए कोशिश किया है। தேவனை விட உயர ये நினைக்கிறாங்க. अपने आप को परमेश्वर से भी ऊंचा करने के लिए सोचे। இன்னைக்கு உலகத்துல நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. आज संसार में बहुत से झूठे भविष्यद्वक्ता आ गए। நான் ஒன்னு பேர சொல்ல விருப்பப்படல. तो मैं किसी का नाम तो नहीं लेना चाहता நம்ம हूँ। யாரும்
யாரும் நிந்திக்க வேண்டாம். हम किसी को निंदा तो नहीं करना है, ஆனா மணவாட்டி அடையாளம் கண்டு கொள்வாள். मगर जो दुल्हन है उसका जो सब कुछ चीनों को जान लेगी. கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा அந்த நாட்ல वो समय में எல்லாரும் என்னிடத்தில் வந்து सब लोग मेरे पास आकर, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தேனே. परमेश्वर तेरे नाम से मैं भविष्यवाणी को किया था. அப்ப கர்த்தர் சொல்வார், फिर परमेश्वर कहेंगे அக்கிரம செய்காரரே, सब अक्रम करने वाले என்னை விட்டு அகன்று போங்க, मेरे पास से दूर हो जाओ. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. तुम कौन है करके भी मैं नहीं जानता हूँ. அப்போ அதெல்லாம் நரிகள். वो सब लोमड़ी है. அந்த தீர்க்கதரிசிகள் யாரு? वो सब भविष्यवक्ता कौन है? அவங்க நரிகள். वो सब लोमड़ी है. அப்ப இவங்க என்ன वो செய்றாங்கன்னா सब क्या कहते हैं? தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க. ये सब भविष्यवाणी करते हैं. ஆனா கர்த்தர் சொல்லவே இல்ல. मगर वहां तो परमेश्वर ने उनसे कहा ही नहीं. கர்த்தர் சொல்லிட்டு அக்கிரம செய்காரரே, वो तो परमेश्वर ने कहा अक्रम करने वालों என்னை விட்டு அகன்று போங்க, मेरे से दूर हो जाओ. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது तुम சொல்லிட்டு. कौन है करके भी मुझे पता नहीं है. ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன செய்றாங்கன்னா मगर ये भविष्यवक्ता लोग क्या करते தன்னை हैं? உயர்த்துவாங்க. अपने आप को ऊंचा करते हैं. நான் யாருன்னு தெரியுமா? मैं कौन है करके तुम्हें पता है क्या? நான் தீர்க்கதரிசி. मैं एक भविष्यवक्ता हूँ. தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்துவான். तो एक भविष्यवक्ता अपने आप को नम्र करेगा. பவுல் சொல்றாரு, पौल कहते हैं தீர்க்கதரிசியினுடைய ஆவி, तो भविष्यवक्ता का आत्मा அது தீர்க்கதரிசி கட்டுப்பட்டிருக்கும். वो जो भविष्यवक्ता का कंट्रोल में रहेगा. அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? தாழ்மையா இருப்பாங்க. वो अपने आप को नम्रता के अंदर रखेंगे. அது காமிக்க மாட்டாங்க. நான் தீர்க்கதரிசின்னு वो காமிக்க अपने மாட்டாங்க. आप को बताएंगे नहीं अभिमान के साथ में क्या मैं एक भविष्यवक्ता हूँ. தன்னை தாழ்த்துவாங்க. वो अपने आप को नम्र करेंगे. ஆனா இந்த நரி, ये मगर ये जो लोमड़ी है இது எல்ஷடாய் தேவனுக்கும் மேலாக தன்னை உயர்த்துது. वो एलशदाई परमेश्वर से भी अपने आप को ऊंचा करने के लिए कोशिश करता எப்படிப்பட்ட है. நரி பாருங்க. कैसा लोमड़ी है करके கொஞ்சம் அத देखिए. பத்தி இன்னும் பாப்போமே. कुछ और उसके बारे में देखेंगे हम. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரத்துல एजिकियल 13वां अध्याय में 4 வசனமும் 5 வசனமும் வாசிப்போம். उसमें 4 और 5वां को दोनों पढ़ेंगे. இஸ்ரவேலே, ஆ, உன் தீர்க்கதரிசிகள் ஆ. வனாந்தரங்களிலுள்ள ஆ. நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है யுத்த நாளுக்காக. वो जो युद्ध के समय में, இன்னைக்கு எல்லாரும் நம்ம யுத்த காலத்துல தான் இருக்கோம். आज हम सब एक युद्ध के समय में ही है. இந்த தீர்க்கதரிசி எப்படி இருப்பாங்கன்னா, देखो ये जो भविष्यवक्ता लोग सब कैसे होंगे? யுத்த நாள்ல वो युद्ध के समय में திறப்பின் வாசல்ல நிக்க மாட்டாங்க. वो जो खुला हुआ द्वार के सम्मुख में ஹிந்தி படி, ஹிந்தியில நம்ம வாசிக்கலாம். हम उसे हिंदी में भी पढ़ेंगे. ஹிந்தியில எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் एजिकियल 13वां अध्याय அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 5वां वचन को पढ़ेंगे. एजिकियल 13वां अध्याय 5वां वचन. तुमने नाकोक में चढ़कर इज़राइल के घराने के लिए बीत नहीं सुधारी जिससे वे यहोवा के दिन युद्ध में स्थिर रह सकते. பாருங்க, திறப்பின் வாசல்ல நிக்கல. देखो वो नकों के छड़ों पर नहीं खड़े रहे. அதாவது ஜெபிக்க மாட்டாங்க. वो प्रार्थना नहीं करेंगे. ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க மாட்டாங்க. देखो लोगों के लिए जो बार उठा के प्रार्थना नहीं करेंगे. ஆனா தன்னை தீர்க்கதரிசி காமிப்பாங்க. और अपने आप को भविष्यवक्ता करके बताएंगे. சுவரை அடைக்க மாட்டாங்க. वो जो लिखा है उसमें घराने के लिए बीती नहीं करेंगे. सुधारी नहीं करेंगे. சுவரை அடைக்க மாட்டாங்க. वो सुधारी नहीं करेंगे. ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ये काम भी नहीं करेंगे. நம்ம தீர்க்கதரிசின்னு तो வெளிப்படுத்துவாங்க. हम भविष्यवक्ता करके प्रकट करके இவங்க बताएंगे. எல்லாம் நரி. ये सब ये लोमड़िया है. அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. उसका अगले वचन को आप पढ़ के देखिए. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் ஆ. கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி ஆ. அவர்கள் அபதத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है கர்த்தர் அனுப்பாதிருந்தும், देखो अगर परमेश्वर भेजा नहीं गया होगा तो அந்த தீர்க்கதரிசிய वो भविष्यवक्ता को கர்த்தர் அனுப்பல. वो परमेश्वर ने नहीं भेजा है. அது அனுப்பாதிருந்தும் वो जो नहीं भेजा गया होगा तो
அனுப்பல. अच्छा परमेश्वर ने उसे नहीं भेजा, அப்படி இருந்தா அவங்க என்ன சொல்றாங்க? फिर भी वो क्या कहते हैं? கர்த்தர் என்னை அனுப்பினார், परमेश्वर ने मुझे भेजा है, கர்த்தர் உரைக்கிறார். परमेश्वर यूं बोलता है। நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் என்கிட்ட பேசினார். बहुत से लोग आज बोलते हैं परमेश्वर ने मुझसे बात किया है, बात किया है। கொஞ்சம் வாழ்க்கையை செக் பண்ணா தெரியும். तो अपना जीवन को आप अगर आप टटोल के देखेंगे तो आपको पता அவங்க चलेगा। வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே அலசி பாத்தீங்கன்னா तो उसका जीवन को आप थोड़ा सा हिलाकर देखोगे அவங்க तो கர்த்தர் பேசினாரா அனுப்பப்பட்டாங்களா தெரிஞ்சிரும். तो परमेश्वर ने उन्हें भेजा है या नहीं भेजा है करके आपको पता चल जाएगा। கர்த்தர் அனுப்பாமலே परमेश्वर ने नहीं भेजा है तो भी கர்த்தர் பேசினார்னு சொல்லுவாங்க. जो परमेश्वर यूं कहता है करके बोलते रहते हैं। இன்னைக்கு ஊழியக்காரங்களை விடுங்க, आज सेवक लोग को छोड़ दीजिए, விசுவாசிகளே அப்படி பேச आज ஆரம்பிச்சிட்டாங்க. विश्वासी लोग ही ऐसा बात करने के लिए चालू हो गए। உன்ன என்ன சொல்லுவாங்கன்னா, तो आज क्या बोलेंगे? பிரதர் நீ கர்த்தர் என்கிட்ட பேசினார் आज பிரதர். परमेश्वर ने मुझसे बात किया है। எப்படி பேசினார் பிரதர்? कैसा कैसा बात किए भाई आपसे? கர்த்தர் உங்க காதுல சத்தம் வந்துச்சா? तो आपके कानों में कुछ आवाज आया है உங்ககிட்ட क्या? பேசினாரா? तो आपसे कुछ बात किया இல்ல है பிரதர், क्या? நான் பைபிளை திறந்தேன், तो जैसे ही मैंने कलाम को खोला எனக்கு அந்த வசனம் கிடைச்சிருக்கு मुझे பிரதர். वचन तो मिल गया। அப்ப வசனம் கிடைச்சுன்னு சொல்லணும். तो वचन मिला है करके आप बोलिए, கர்த்தர் பேசினார்னு तो சொல்லக்கூடாது. परमेश्वर ने बात किया है करके मत बोलिए। आप நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது आप प्रार्थना करने के समय பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். तो पवित्र आत्मा जब आपको अगुवाई करेंगे அது உணர்த்தினார்னு சொல்லுங்க, तो वो आपको अगुवाई किया है करके आप बोलिए। பேசினார்னு சொல்லாதீங்க. आप बोलिए, आपसे बात किया है करके मत बोलिए। உங்ககிட்ட பேசினார்னா आपसे अगर बात किया होगा तो அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. तो उनकी आवाज को आप आज सुनोगे। சாமுவேல்ட்ட பேசினார், सैमुअल से बात किया है, மோசஸ்ட்ட பேசினார், मोसेस से बात किया है, எலியாட்ட பேசினார். एलिया से बात किया है। உங்ககிட்ட பேச மாட்டாரா? आज आपसे क्या नहीं बात करेंगे? ஜனங்கள் பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. देखो आज लोग झूठे बोलते हुए आ रहे हैं। கர்த்தர் பேசாதிருந்தும் तो परमेश्वर नहीं बात करते हुए भी அவங்க கர்த்தர் பேசினார்னு சொல்லுவாங்க. तो परमेश्वर बात कर रहे हैं करके बोल இவங்க रहे हैं। யார் தெரியுமா? ये सब कौन है पता है? இவங்கெல்லாம் நரிகள். ये सब लोग लोमड़ियां हैं। தேவனை விட தன்னை உயர்த்தி காமிக்கிறாங்க. ये जो परमेश्वर से भी अपने आप को ऊंचा करते हैं। இப்படிப்பட்டவங்களை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ऐसे लोगों के लिए क्या करना है आप सोच रहे हो? இந்த நரி ரொம்ப பொல்லாதது. ये जो नरी बहुत ही दुष्ट है, இது தந்திரமானது. ये बहुत दुष्ट है। ये இந்த लोमड़ी, தந்திரமான நரி என்ன செய்யும்னா, ये दुष्ट लोमड़ी को क्या करना है? ஜனங்களை உடைச்சு போட்டுரும். ये सब लोगों को तोड़ के रख देगा। தேவனிடத்திலிருந்து பிரிச்சிரும் அது. ये परमेश्वर से उन लोग को अलग कर देगा। அவங்க தேவனை பார்க்கறத விட்டுட்டு वो जो परमेश्वर को देखने के लिए छोड़कर போன் பண்ணி பேசுவாங்க. ये फोन करके बात करते ஐயா हैं। எங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ये भाई मुझे प्रार्थना करके मैं என்ன बताइए, செய்யட்டும்? मैं क्या करूं? உண்மையான தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, ऐसा सच्चा भविष्यद्वक्ता लोग भी है, ஆனா பொய்யான தீர்க்கதரிசிகள் अनेகர் இருக்கிறாங்க. मगर ऐसा झूठे भविष्यद्वक्ता तो अनगिनत है। அடையாளம் கண்டு கொள்ளுங்க. ये सब चिन्हों को आप पहचानिए। கர்த்தர் பேசாதிருந்தும் तो परमेश्वर नई बात करते हुए भी கர்த்தர் பேசினார்னு சொன்னா जो परमेश्वर यूं बोले करके बोलते हैं, அப்போ அது வந்து தப்பு. वो सब गलत है। அது நரிகளுக்கு அடையாளம். ये जो लोमड़िया का एक चिन्ह है, இந்த देखिए நரி என்ன செய்யும்? ये लोमड़ी क्या करेगा? தன்னை தேவனை விட மேலாக ये உயர்த்தும். जो लोमड़ी है अपने आप को परमेश्वर से भी ऊंचा करेगा। அப்படி செஞ்சது யாரு? ऐसा जो अपने आप को कौन किया है पता है? லூசிஃபர் பண்ணா. ये जो लूसीफर ने अपने आप को किया है। ஏசாயா 14ஆம் அதிகாரம் ஏசாயா 14 अध्याय, அதுல 14ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 14 वचन को पढ़ेंगे तो நான் மேகங்களுக்கு மேலாக ஆ. உன்னதங்களில் ஏறுவேன், ஆ. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் ஆ. நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்க பைபிள் சொல்லுது, देखो कलाम कहता है, நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், देखो मैं ऊंचे स्थान पर चढ़ूंगा, உன்னதற்கு ஒப்பாவேன் मैं परम प्रधान के तुल्य हो जाऊंगा। என்று மனதில சொல்லிட்டான் அவன். ऐसा वो मन के अंदर सिर्फ सोचा है, மேல உயர்த்த நினைக்கிறான். वो अपने आप को ऊंचा करने के लिए देख रहा है। தேவனை விட உயர்த்த वो நினைக்கிறான். परमेश्वर से भी अपने आप को ऊंचा करने के लिए देख रहा है। அன்னைக்கு அவன் மனசுல என்ன தாட் இருந்துச்சோ उसका मन के अंदर क्या वो सोचता, देखिए அந்த தாட் இன்னைக்கு அவன்கிட்ட இருக்கு. वो आज भी वो विचार, वो सोच जो उसके मन के अंदर है, யாரெல்லாம் கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரோ जो जो परमेश्वर जिसको उपयोग कर रहे हैं, அவங்க மேலதான் இவனுக்கு கண்ணு. उसके ऊपर ही इसका नजर है। அவங்களை எப்படியா விழத்தள்ளணும், ये कैसा भी इसको बाहर निकालना है करके, அவங்களை விழத்தள்ளணும் उसको गिराना है करके, அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ऐसा वो सोच के बैठा है। அவங்களை அபிஷேகம் பண்ணிட்டான்னா उसको अभिषेक कर दिया तो உடனே அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? वो क्या करके बोल देगा पता நான் है? தான் கிறிஸ்து, मैं ही का मसीह हूँ, நான் தான் கிறிஸ்துன்னு मैं சொல்லிடுவான். ही मसीह हूँ करके बोल இன்னைக்கு देगा। நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ऐसे बहुत से लोग हैं आज के दिन में। நிறைய பேர் தன்னை கிறிஸ்துன்னு சொன்னவங்க எல்லாம் बहुत से लोग अपने आप को मसीह बोलने वाले, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ऐसे बहुत से लोग खत्म हो गए, मर गए। இந்த மரணம் என்ன செய்யுது தெரியுமா? ये मरण क्या करा है पता है? இவங்க கிறிஸ்து இல்லங்கிறது உறுதிப்படுத்திட்டு ये போயிருது. जो मसीह नहीं है करके वो सबूत दे दिया है। ஏன்னா பைபிள் சொல்லுது,
சொல்லுது, देखो कलाम कहता है, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. देखो मरा जो मसीह अब फिर से नहीं मरना है, அவர் மரிக்க மாட்டார். वो अब नहीं मरेंगे। பைபிள்ல சொன்னதுதான். वो कलाम में जो बोला है वो बोला है। இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் आज बहुत सा उपदेश கொரியால இருந்து வருது. कोरिया के अंदर से आता है। கொரியால இப்பவும் ஒரு இயேசு கிறிஸ்துடைய அவதாரம்னு சொல்லி ஒரு லேடி இருக்கிறாங்க. ये कोरिया के अंदर एक जो मसीह की जो अवतार में एक स्त्री है करके बताया जाता है। அது கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் அவர்தான் கிறிஸ்துன்னு சொல்லி தன்னை சொல்லிட்டு இருந்தார் कुछ கொரியால. दिन पहले भी एक व्यक्ति अपने आप को मसीह करके अपने आप को प्रकट कर रहा था। இன்னைக்கு ஜனங்கள் கொரியாவுடைய உபதேசத்துல அட்ராக்ட் ஆயிட்டு तो இருக்காங்க. आज बहुत से लोग कोरिया का उपदेश के अंदर अपने आप में गिर रहे हैं। वो ரெண்டு வாரத்துக்கு முந்தி 2 हफ्ता पहला நான் பாண்டிச்சேரி போயிருக்கும்போது पांडिचेरी में बाई जाने के समय அங்க में ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. एक जन मेरे से बात कर रहे थे। அவங்க அந்த குரூப் படி சேர்ந்தவங்க. वो ग्रुप में जो मिले हुए लोग थे। அப்ப சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பரவுது. देखो कैसा ये फैल रहा है करके देखिए। இந்த நரிகள் ரொம்ப பரவிட்டு இருக்கும். ये जो लोमड़िया है फैलते ही जाएंगे। தன்னை தான் உயர்த்தும், तो अपने आप को ऊंचा करेगा, தேவனை விட உயர்த்தும். परमेश्वर से भी ऊंचा करेगा। நீங்க எப்பவும் தாழ்மையா இருங்க. आप हमेशा नम्रता में रहिए। சும்மா எடுத்ததுக்கு வந்ததுக்கெல்லாம் तो जो भी कुछ आया है उसके लिए நீ கர்த்தர் பேசினார்னு சொல்லாதீங்க. परमेश्वर ने बात किया करके मत बोलिए। கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம परमेश्वर की आवाज सुना बिगर ஒரு நாளும் சொல்லிராதீங்க. ऐसा एक दिन भी आप मत बोलिए। அப்படி சொன்னீங்கன்னா ऐसा आप बोलेंगे तो நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னு आप झूठ बोले इसके அப்ப मतलब। நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னா आप झूठ बोल दिया इसका அப்ப मतलब। நீங்க பொய் தீர்க்கதரிசி. आप झूठा भविष्यद्वक्ता इसका நீங்க मतलब। பொய்யான தீர்க்கதரிசியா மாறிடுவீங்க. आप झूठा भविष्यद्वक्ता बदल जाओगे। அந்த காரியம் நம்மளுக்கு வேண்டாம். ऐसा काम हमको नहीं चाहिए। அந்த பட்டம் நம்மளுக்கு வேண்டாம். ये जो नाम धरा है हमको नहीं चाहिए। இன்னைக்கு விசுவாசிகள் கூட அப்படி சாதாரணமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. आज विश्वासी लोग भी साधारण रीति से बात करने के இந்த चालू हो गए। பேச்சு வர காரணம் என்ன? ये जो बात आने का बात क्या है? அவங்கள வழி நடத்துற இந்த நரிகள், ये जो उनको राह दिखाने वाले जो लोमड़िया है, இந்த நரிகள்னால தான் அவங்களும் கெட்டு போயிட்டாங்க. ये जो लोमड़िया से उन लोग खराब हो गए। இந்த நரி நம்மளுக்கு வேண்டாம். ये लोमड़िया हमको नहीं चाहिए। இந்த ஷுவாலுடைய அபிஷேகம் நம்மளுக்கு ये வேண்டாம். शुआल का जो अभिषेक हमको नहीं चाहिए। அது கள்ள தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம். ये जो झूठा भविष्यद्वक्ता का अभिषेक है। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? आज हम कैसे हैं? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? हमारा जीवन कैसा है? இன்னைக்கு நம்ம 5 ஜந்துக்களை பத்தி आज பார்த்துட்டோம். हम 5 प्राणियों के बारे में देखें। முதல்ல அண்டங்காக்கா. एक जो काला कौवा है, தேவனால் பயன்படுத்தப்பட்ட அண்டங்காக்காவாய் இருக்கணும். ये जो परमेश्वर से उपयोग किया हुआ एक काला कौवा होना चाहिए। கண்ணை பிடுங்குற அண்டங்காக்காவா இருக்க கூடாது. ये जो आग को खोदने वाला जो काला कौवा नहीं होना चाहिए। மத்தவங்கள பரியாசம் பண்ண கூடாது. दूसरे के जो टट्टा। टट्टा करने वाले नहीं होना चाहिए। ரெண்டாவது நம்ம எதை பத்தி பார்த்தோம்? எறும்ப பத்தி. दूसरा हम किसके बारे में देखें? मुंगी के बारे में। அது மூணாவது और तीसरा டெபோரா, देबोरा के बारे में। அபிஷேகம் பண்ணப்பட்ட டெபோரா. अभिषेक किया हुआ एक देबोरा। நாலாவது चौथा கீரி. ये नेवला। நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட கீரியா இருக்கணும். हम अभिषेक किया हुआ एक नेवला होना चाहिए। அஞ்சாவது पांचवा இந்த நரி, ये जो लोमड़िया, தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்துற நரியா இருக்க கூடாது. ये जो अपने आप को जो परमेश्वर से ऊंचा करते हैं ऐसा लोमड़ी नहीं होना चाहिए। ஏரோது அப்படி பண்ணுனா हेरोद वैसा किया है, புழு புழுத்து செத்து போயிட்டான். वो जो कीड़ा लग के मरा है वो। சிந்திச்சு பாருங்க. देखो सोच के देखिए। நம்ம இன்னைக்கு 5 அசுத்தமான ஜந்துக்களை பற்றி देखो பார்த்திருக்கிறோம். 5 अशुद्ध प्राणियों के बारे में हम देखें। நாளைக்கு 7 மணிக்கு இதே நேரத்தில் நம்ம சந்திப்போம். कल 7 बजे यही समय में हम जुड़ेंगे। அதுல மீண்டும் ஒரு 5 பிராணிகளை பற்றி பார்ப்போம். और 5 प्राणियों के बारे में देखेंगे। ரொம்ப அதிசயமா இருக்கும். बहुत ही आश्चर्य होगा। நான் இதை தியானிக்கும் போது ये ध्यान करने के समय இதை में எப்படி ஜனங்கள்ட்ட சொல்லன்னு எனக்கு தெரியாம இருந்தேன். ये कैसे लोगों के बीच में मुझे बोलना है करके मुझे पता नहीं है। ஆனா தேவன் அந்த காரியத்தை வெளிப்படுத்தின பிறகு, मगर जब परमेश्वर ने ये बातों को प्रकट किया तब அதுக்கு பிறகு நான் பேச துணிந்தேன். तो उसके बाद ही मुझे बात करना है करके इच्छा हुआ। கர்த்தர் நம்மளை तो ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। நீங்க இந்த ஸ்டடீஸ்ல நீங்க பங்கு பெற்றீங்க. तो ये जो पढ़ाई के अंदर आप जुड़े, கர்த்தர் உங்களை மிகவும் तो ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको बहुताई से आशीष करे। நாளை தினத்துல இன்னும் மற்றவங்களுக்கும் இந்த லிங்கை நீங்க அனுப்புங்க. तो और बाकी लोगों को भी ये लिंक को आप भेजिए। அவங்களும் இந்த ஸ்டடீஸ்க்குள்ள வரட்டும். और भी लोगों को ये जो पढ़ाई के अंदर आने दीजिए। ஒருவேளை ஜூம்ல அட்டாச் ஆக முடியலன்னா, अगर ये जूम के अंदर इकट्ठा नहीं हो पा रहे அப்ப तो யூடியூப்ல லைவ்ல நடந்துட்டு तो இருக்கு. YouTube के अंदर लाइव चल रहा है அதை उसे நீங்க சப்ஸ்கிரைब பண்ணிக்கிடுங்க. वो सब्सक्राइब करके रख लीजिए। அப்பதான் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வரும். तो वही नोटिफिकेशन तब आएगा आपको। கர்த்தர் நம்மளை तो ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमको आशीष करे। அப்படியே கண்களை மூடி நம்ம तो ऐसे ஜெபிக்கலாம். हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे।
வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी को बनाने वाले हमारे एलोहिम परमेश्वर, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. हमारे एल शडाई परमेश्वर आपको स्तुति करते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। இந்த தினத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். आज के दिन के लिए हमको आशीष करके दिया है, அதற்காக உமக்கு நன்றி. उसके लिए आपको धन्यवाद है। கர்த்தாவே, எங்க மத்தியில परमेश्वर हम आपके बीच में இந்த கடைசி நாட்கள்ல ये आखिरी समय में பரியாசக்காரர்கள் அதிகமாக எந்திப்பார்கள். ये टट्टा करने वाले बहुत से उठेंगे, அப்படி பைபிள்ல எழுதியிருக்கப்பா. ऐसा कलाम में लिखा गया है। கர்த்தாவே, வெளிப்பாடு குறைஞ்சிரும் கர்த்தாவே. ऐसा जो ये प्रगटीकरण कम हो गया है प्रभु, தன்னைத்தானே ஞானி என்று நினைக்கக்கூடிய காலம் இதுப்பா. अपने आप को ज्ञानवान समझने का ये समय है प्रभु। கர்த்தாவே, இந்த நேரத்துல ये समय में प्रभु எங்க நாங்க பரியாச உதடுகள் மத்தியில இருக்க கூடாது. ये जो टट्टा करने वाले होठों के बीच में हम नहीं रहना है प्रभु। நாங்க உண்மையே தியானிக்க கூடிய பிள்ளைகளாக, हम आपको ही ध्यान करने वाले बच्चे होना ஒரு चाहिए। எறும்பை போல, ஒரு டெபோராவை போல, ये एक मुंगी के मानित, एक डेबोरा के जैसा, ஒரு கீரியை போல एक नेवला के जैसा நாங்க காணப்பட கிருபை செய்யுங்க. हम दिखाई देने के जैसा होना चाहिए। நரிகள் போல அல்ல, एक लोमड़ी की मानित नहीं, கள்ள தீர்க்கதரிசி போல அல்ல, एक झूठा भविष्यद्वक्ता के मानित नहीं, உண்மையே வெளிப்படுத்த கிருபை हम செய்யுங்க. अपने आपको प्रकट करने वाले होने देना। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. आप हर एक को आशीष ஒவ்வொரு कीजिए। குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். हर एक का जो कुटुंब का जो जरूरत को आप दीजिए प्रभु। யார் யார் வீட்லலாம் क्या जिस जिस घर में பிசாசு பூந்து விளையாண்டு கொண்டு இருக்குதோ, जो शैतान घुसकर काम कर रहा है, அந்த பொல்லாத பிசாசுகளை वो जो अशुद्ध आत्माओं को யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே, यहोशुआ मेसिया के नाम से, தேவனே, அந்த அந்தகார சக்தி வல்லமைகளை वो अंधकार शक्ति को परमेश्वर கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். वो उसको बांधते हैं लॉर्ड राजा, வெளியேறி போவதாக वो बाहर जाने देने के लिए யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशुआ मेसिया के नाम से நீங்க போ பிசாசு. चला जा शैतान, வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு நீங்க போ. ये जो कुटुंब को छोड़ के, उनको लोगों को छोड़ के चला जा तू। உம்முடைய கரம் இறங்கட்டும் ராஜா. आपका हाथ वहां पर उतरने உம்முடைய दीजिए, பிள்ளைகளை தொடுவீராக. आपका बच्चे को छूने के लिए प्रभु, குடும்பத்துல சமாதானத்தை தாங்க. और कुटुंब के अंदर समाधान को दीजिए, குடும்பத்துல சந்தோஷத்தை वो தாங்க. कुटुंब के अंदर आनंद को दीजिए, குடும்பத்துல கிருபை பெருகட்டும். वो कुटुंब के अंदर कृपा बढ़ने दीजिए, குடும்பத்துக்குள்ள உண்மை அன்பு பெருகட்டும். कुटुंब के अंदर वो प्रेम बढ़ने दीजिए, உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். आपका आशीष बढ़ने दीजिए, ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக हर ஆசீர்வதிப்பீராக. एक को नाम नाम से आप आशीष कीजिए। தாழ்த்தி உம்முடைய கருத்து தருகிறோம். नम्र करके आपके हाथ में सौंपते துதி हैं, கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். सारा महिमा गौरव आपको ही देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित परमेश्वर, आमीन। आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर सबको आशीष करे। நாளைக்கு 7 மணிக்கு மீண்டும் நம்ம சந்திக்கலாம். कल 7 बजे हम फिर से इकट्ठा होंगे। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। आमीन। आमीन।